ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு சந்திரோ மேக்ஸ். நம்ம பார்த்துட்டு இருக்க ஆர்ஆர்பி குரூப் டி சீரீஸில் அடுத்ததாக ஃபிசிக்ஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மோஷன், ஃபோர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ இதில் வந்து என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மோஷன், ஃபோர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷனில் என்ன இருக்கும் அப்படின்றத ஒரு ஜிஸ்ட் மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற 10th ஸ்டாண்டர்டில் நம்ம என்ன படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு இந்த டாபிக் வந்துருந்தே ஃபஸ்ட்டு நம்ம படிச்சிருக்கோம் வந்து ஃபஸ்ட்டு 3 லாஸ் ஆஃப் நியூட்டன்ஸ் படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், செகண்ட் லா ஆஃப் நியூட்டன்ஸ், தேர்ட் லா ஆஃப் நியூட்டன்ஸ் அப்படின்றது 3 லா படிச்சிருப்போம். ஸோ இந்த லாஸ் இங்கே இங்கே கேட்டிருப்பாங்க பரவலாக இந்த டாபிக் கீழே. தென் முக்கியமான இன்னொரு லா வந்து கிராவிடேஷன் லா, நியூட்டன்ஸ் கிராவிடேஷன் லா. ஸோ இதெல்லாம் சார்ந்து தான் இந்த கேள்வி எல்லாமே இருக்கும். ரொம்ப 10th ஸ்டாண்டர்ட் லெவல் பேசிக் லெவலில் தான் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் அப்ளை பண்ணும், ஓகேவா? கான்செப்டை கொஞ்சம் அப்ளை பண்ணுற மாதிரியான கேள்விகள் இதில் இருக்கும். ஸோ கொஷின்ஸ் எடுப்போம். நம்ம வழக்கம் போல் வந்து ரூல் அவுட் பண்ணுவோம், ஆப்ஷன்ஸை ரூல் அவுட் பண்ணுவோம் யூஸிங் அவர் கான்செப்ட் அண்ட் அப்ளைங் அவர் நாலேஜ். ஸோ அப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ஓகேவா? முதல் கேள்வி, த மோஷன் ஆஃப் அ சேட்டலைட் ஆர்பிட்டிங் த எர்த் இன் அ சர்க்குலர் பாத் அட் அ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நம்ம பூமி இருக்கு இல்லையா, பூமியை சுற்றி வந்து ஒரு செயற்கை கோள் இருக்குது. அதாவது ஒரு சேட்டலைட் சுற்றி சுற்றி வரும் இல்லையா. என்ன பாத்தில் சுற்றி வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சர்க்குலர் பாத்தில் சுற்றி வருது, ஓகேவா? அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அட் அ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்படின்றாங்க. ஸோ ஒரு வந்து இதோட ஸ்பீடு வந்து மாறாமல் ஒரே ஸ்பீடில் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும், பூமியை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத இவங்க கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்றாங்க. ஒரு அது வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்றாங்க. தென் வாட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் திஸ் மோஷன் ப்ரிவென்ட்ஸ் இஸ் ஆக்சலரேஷன் ஃப்ரம் பீயிங் ஜீரோ. இந்த மோஷன், அந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுடைய எந்த ப்ராப்பர்ட்டி, ஓகேவா, எந்த ப்ராப்பர்ட்டி வந்து இது ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்றாங்க. என்ன ப்ரிவென்ட் பண்ணும்? ஆக்சலரேஷன் ஃப்ரம் பீயிங் ஜீரோ. ஆக்சலரேஷன் வந்து ஜீரோ ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? அந்த பாடி வந்து வில் கம் டு ரெஸ்ட், ஓகேவா? ஸோ அப்போ எந்த ப்ராப்பர்ட்டி இது ப்ரிவென்ட் பண்ணதுன்னு கேட்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ப்ராப்பர்ட்டின்னு பார்ப்போம். தி ஆப்ஜெக்ட்ஸ் மாஸ் கண்டினியூலி சேஞ்சஸ் டியூ டு இட்ஸ் ஆர்பிட்டல் டைனமிக்ஸ். மாஸ் வந்து இதில் சேஞ்ச் ஆகும். ஆப்ஜெக்டோடைய மாஸ் வந்து கான்ஸ்டன்ட் தானே. ஸோ ஒன்ஸ் சேட்டலைட்டோட மாஸ் வந்து ஃபிக்ஸ்டு தான். இது வந்து க்ரோ ஆக போகிறது இல்லை, இது வந்து ஷ்ரிங்க் ஆக போகிறது இல்லை. ஸோ இதோட மாஸ் வந்து சேஞ்ச் ஆகுமா? நோ, இதோட மாஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட், ஓகேவா? தென் ஸோ அப்போ இது வந்து தப்பான ஆப்ஷன். இது மாஸ், இதுக்கு ரீசன் வந்து என்னது? மாஸ் ஆஃப் அ சேட்டலைட் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் தானே. நம்ம ஒன் சேட்டலைட் அமிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணல அப்படின்னா அதோடைய மாஸ் வந்து சேமாக தானே இருக்கும். ஒரு பொருளை நம்ம வெளியே அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணலன்னா அதோடைய மாஸ் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா. வெயிட் சேஞ்ச் ஆகலாம் டியூ டு கிராவிட்டி, அது டிஃப்ரெண்ட். இவங்க வந்து மாஸ் பற்றி தான் பேசுகிறாங்க, ஓகேவா? ரைட், அடுத்தது பி என்னன்னு பார்ப்போம். டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்ட் நெசசியேட்டிங் ஆக்சிலரேஷன். இது வந்து டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜினா கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஓகேவா? ஸோ அப்போ அந்த டோட்டல் மெக்கானிக் எனர்ஜி வந்து கன்சர்வ் ஆயிருக்குன்றாங்க. இப்போது ஒரு பார்ட்டிக்கல் வந்து கண்டினியூஸ் மோஷனில் இருக்குது, அதாவது வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் அப்படின்னும் போது while conserving மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னா பார்ட்டிக்கல் மூவ்ஸ் அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட்னாலே பார்ட்டிக்கல் வந்து when it moves at constant speed, constant speed and velocity அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா it conserves mechanical energy. Mechanical energy is conserved. ஓகேவா? ஸோ அப்போ நெசசியேட்டிங் ஆக்சலரேஷன்ன்றது தப்பு. எப்பவுமே வந்து டசன்ட் ஃபோர்ஸ் ஆக்சலரேஷன், ஓகேவா? மெக்கானிக்கல் எனர்ஜி கன்சர்வ் ஆயிடுச்சு அப்படின்றப்போ பார்ட்டிக்கல் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போயிட்டு இருக்கு அப்படின்றப்போ ஆக்சலரேஷனுக்கு வந்து அதை வந்து ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் பண்ணாதான் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிலேருந்து வெளியே வந்துருமே. ஸோ அப்போ எதுக்கு ஆக்சலரேஷனை வந்து ஃபோர்ஸ் பண்ணணும்? ஸோ அப்போ இட் டசன்ட் ஃபோர்ஸ் ஆக்சலரேஷன் இல்லையா. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்றப்போ டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி கன்சர்வ்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி கன்சர்வ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது பார்ட்டிக்கல் வந்து மூவிங் அட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, ஓகேவா? இப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போயிட்டு இருக்க ஒரு பார்ட்டிக்கலுக்கு எதுக்கு ஆக்சலரேஷன் அதிகமாகணும்? ஆக்சலரேஷன் அதிகமாச்சுன்னா அது எப்படி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகும்? ஸோ அப்போ டசன்ட் மேக் எனி சென்ஸ் இல்லையா. ஸோ அப்போ இட் டசன்ட் ஃபோர்ஸ் ஆக்சலரேஷன், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அப்போ இதுவும் உங்களோட ஆன்சர் கிடையாது. தென் சிக்கு வரும். The speed is too high for the gravitational force to sustain a constant velocity.
ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க. ஃபார் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டு சஸ்டைன் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இப்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு தான் இருக்கும் இல்லையா பாடிக்கு, எர்த்துக்கு வெளியே போனாலும் சரி. அது வந்து அதோட இன்டென்சிட்டி குறையுமே தவிர பட் ஆக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ ஜி வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட்ஸ் அஸ் ரெக்வைர்ட். எந்த அளவுக்கு இருக்குன்றது ஹைட், அதை வந்து க்ளோசர் டு அர்த்தா இல்லை என்னன்றது டிட்டர்மைன் பண்ணும். அது வந்து ஆக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகேவா, அதோட இன்டென்சிட்டி மாறலாம் பட் இட் ஸ்டில் ஆக்ட்ஸ். இப்போ இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நம்ம எர்த்தை சுற்றி சுற்றி வருது இல்லையா, அது காரணம் என்னது, அந்த அந்த சேட்டலைட் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து எர்த்தை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் வந்து இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து இட் டசன்ட் அஃபெக்ட் த ஸ்பீட் டசன்ட் மேட்டர். நமக்கு வந்து டைரக்ஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸ்பீட் வந்து கான்ஸ்டண்ட்டாக போயிட்டே தான் இருக்கும். ஸ்பீட் வந்து டூ ஹை கிடையாது, டூ லோ கிடையாது. ஸோ அப்போ என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து சஸ்டைன் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்றாங்க இல்லையா. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து வில் ஆக்ட் ஆஸ் ரெக்வயர்ட். ஸ்பீட் வாஸ் டூ ஹை ஃபார் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்றாங்க. ஸ்பீட் வந்து இங்கே டசன்ட் மேட்டர். ஸ்பீட் வந்து டசன்ட் மேட்டர். ஃபார் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஓகேவா. ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால தான் வந்து என்னது, எர்த்தை சுற்றி சுற்றி இந்த பாடி வந்துகிட்டு இருக்கு. ஸோ எர்த்தை சுற்றி இந்த பாடி வரதுக்கான ரீசன் வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அதுக்கு வந்து ஸ்பீட் டசன்ட் மேட்டர். ஸோ அப்போ ஆப்ஷன் டி மட்டும்தான் இருக்குது, அதுதான் ஆன்சர் அப்படின்றத செக் பண்ணி பார்த்துருவோம். த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் சேஞ்சஸ் கண்டினியூஸ்லி அட் எவ்ரி பாயிண்ட் மீனிங் த வெலாசிட்டி இஸ் சேஞ்சிங். டைரக்ஷன் ஆஃப் மோஷன் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா வெலாசிட்டி என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும், நல்லா கவனிங்க, ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகும். ஓகே, சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ வெலாசிட்டி கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸ்பீடு வந்து வெலாசிட்டின்றது வந்து ஸ்பீட் அலாங் வித் டைரக்ஷன் இல்லையா. வெலாசிட்டின்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இதில் ஸ்பீடுன்றது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், பேசிக்கான ஒரு விஷயம் தான் இல்லையா. இப்போ ஸ்பீடுன்றது ஸ்கேலார்னா அதுக்கு வந்து டைரக்ஷன் கிடையாது, அது வந்து மேக்னிடியூட் மட்டும்தான். பட் வெலாசிட்டி வந்து டைரக்ஷன்ன்ற காம்பனண்ட்டும் உள்ள இருக்கு. ஸோ வெலாசிட்டின்றது ஸ்பீட் அலாங் வித் டைரக்ஷன் இல்லையா. இப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படின்றப்போ ஸ்பீடு சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, டைரக்ஷன்ன்ற காம்பனண்ட் சேஞ்ச் ஆச்சுனாலே ஓகே தான். புரியுதா நான் சொல்ல வருது. வெலாசிட்டின்ற காம்பனண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றப்போ ஸ்பீடு சேஞ்ச் ஆச்சுன்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும் தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் ஸ்பீடு காம்பனண்ட் சேமா இருந்து டைரக்ஷன்ன்ற இன்னொரு காம்பனண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சுனாலும் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அப்போ இது கரெக்டாக தானே இருக்கு. டைரக்ஷன் ஆஃப் மோஷன் சேஞ்சஸ் கண்டினியூஸ்லி அட் எவ்ரி பாயிண்ட் மீனிங் த வெலாசிட்டி இஸ் சேஞ்சிங். எஸ், கரெக்டாக தான் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம பார்த்தோம்ல சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால தான் சுற்றி சுற்றி வருதுன்னு. அதோடைய ஆக்சலரேஷன் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். ஸோ ஈவன் தோ ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட், ஈவன் ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்றப்போ velocity can change, changing direction. Velocity can change by changing direction. ஓகேவா. இது வந்து என்ன எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, இட் அஃபெக்ட்ஸ் த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். ஓகேவா. இந்த ஆக்சலரேஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஆக்சலரேஷன் இஸ் ஆல்சோ டைரக்ஷன் பேஸ்டு காம்பனண்ட் இல்லையா. ஸோ அப்போ ஆக்சலரேஷன் வெக்டார் குவான்டிட்டின்றதுனால அது மேலே வந்து சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி டிவி பை டிடி. ஓகேவா. ஆக்சலரேஷன்ன்றது என்னது, சேஞ்ச் இன் வெலாசிட்டி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி டிவி பை டிடி. ஓகேவா. ஸோ இதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது எப்படி இதை அரைவ் பண்ணுறோம், இந்த ஆன்சருக்கு அரைவ் பண்ணுறதை நான் ஒரு ஆப்ஷனையும் நம்ம ரூல் அவுட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கேள்விக்கு போவோம். An object is moving along a straight line with a velocity that is initially positive. ஓகேவா. ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டு இருக்கு வித் வெலாசிட்டி. ஒரு ஸ்பீட் அண்ட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் வித் இனிஷியல் பாசிட்டிவ் வெலாசிட்டி பிளஸ் யூ அண்ட் நான் ஜீரோ அப்படின்ட்டாங்க. இந்த ஆக்சலரேஷன் இஸ் நான் யூனிஃபார்ம் அண்ட் நெகட்டிவ். ஆக்சலரேஷன் என்ன சொல்கிறாங்க, இந்த ஆக்சலரேஷன் இஸ் நான் யூனிஃபார்ம் அண்ட் நெகட்டிவ்னு சொல்கிறாங்க. சச் தட் வெலாசிட்டி இவென்ச்சுவலி பிகம்ஸ் நெகட்டிவ், அதாவது மைனஸ் வி. இனிஷியலாக வந்து பிளஸ் யூ, ஃபைனலாக வரும்போது மைனஸ் வி. ஓகேவா. இதுதான் வெலாசிட்டியோட நிலைமை. இது காரணம் என்னது, ஆக்சலரேஷன் வந்து நான் யூனிஃபார்மாக இருக்குது அண்ட் நெகட்டிவாக இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க.
அதாவது அப்புறம் கேள்வி என்ன கேட்குறான்னு பாருங்க. வாட் டஸ் த நெகட்டிவ் ஃபைனல் வெலாசிட்டி சிக்னிஃபை? ஸோ அப்போ இந்த மாதிரி நடக்கிறதுனால ஃபைனலாக வர நெகட்டிவ் வெலாசிட்டி எதை வந்து குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதுதான் கொஷின். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஷினை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஒன் டைமென்ஷன் ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆயிட்டு இருக்குன்னா என்னது? ஒரு ஒன் டைமென்ஷன்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த ஒன் டைமென்ஷன் மோஷன்ல என்ன இந்த சைன் என்ன இண்டிகேட் பண்ணது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒன் டைமென்ஷன் மோஷன்ல சைன் இண்டிகேட்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது சைன் அப்படின்னா டைரக்ஷன் ரிலேட்டிவ் டு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். நான் என்னன்றதை சொல்றேன். இது என்னன்றதை நான் சொல்றேன். டைரக்ஷன் ரிலேட்டிவ் டு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இந்த ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னா என்ன அப்படின்னா இனிஷியலாக நீங்கள் ஒரு பொசிஷனில் இருக்கீங்க. ஓகேவா? அந்த பொசிஷன்லேருந்து எந்த டைரக்ஷன் அந்த பொசிஷனை நீங்கள் ரெஃபரன்ஸாக செட் பண்ணுறீங்க. அதுதான் என்னது? உங்களுடைய ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். இனிஷியல் பொசிஷனில் தான் நீங்கள் ரெஃபரன்ஸாக செட் பண்ணுறீங்க. அதுதான் உங்களுடைய ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். ஓகேவா? இப்போது பாசிட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூ ஆர் மூவிங் ஃபார்வர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். யூ ஆர் மூவிங் ஃபார்வர்ட் அப்படின்னா என்னது? பாசிட்டிவ். ஓகேவா? யூ ஆர் மூவிங் ஃபார்வர்ட் அப்படின்னா யூ ஆர் மேக்கிங் ப்ராக்ரஸ். ஓகேவா? அப்போ அதனால பாசிட்டிவ். இது வந்து ரெஃபரன்ஸ் ஃப்ரேமோட டைரக்ஷனுக்கு ரெஃபரன்ஸ் ஃப்ரேமோட டைரக்ஷனை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு அங்கேருந்து ஃபார்வர்டில் மூவ் பண்ணிங்க அப்படின்னா பாசிட்டிவ் வெலாசிட்டின்னு போட்டிருப்பாங்க. இதே நெகட்டிவ் வெலாசிட்டினா அப்படியே ஆப்போசிட். அப்போ என்ன பண்ணியிருப்பீங்க? மூவிங் ரிவர்ஸ். சிம்பிள் தான் இல்லையா? அதாவது ஒன் டைமென்ஷன்ல சைன் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது? டைரக்ஷன் வித் ரிலேட்டட் டு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். ஓகேவா? நெகட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னா யூ ஆர் மூவிங் ரிவர்ஸ். பாசிட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னா யூ ஆர் மூவிங் ஃபார்வர்ட். சிம்பிள். ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்றாங்க ஆப்ஷன்ஸ்ல நம்ம பார்த்துருவோம். வாங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட், த ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் பேக்வர்ட் ரிலேட்டிவ் டு இட்ஸ் இனிஷியல் டைரக்ஷன். பேக்வேர்டில் மூவ் ஆகுது, அதாவது ரிவர்ஸில் மூவ் ஆகுதுன்னா அதுக்கு என்ன போட்டிருக்கணும்? நெகட்டிவ் வெலாசிட்டி போட்டிருக்கணும். ஸோ அதனால தான் -v போட்டிருக்காங்களா? எஸ், கரெக்ட். கிட்டத்தட்ட அதான். ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இங்கே என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் தியரியில்? ஒன் டைமென்ஷனல் மோஷன் சைன் வந்து இண்டிகேட்ஸ் டைரக்ஷன் வித் ரிலேட்டிவ் டு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்ன்றதான் நான் உங்களுக்கு கான்செப்ட்ல சொன்னேன். ஸோ அதே தானே இங்கே ஆப்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க. ஏல ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் பேக்வர்ட் டியூ டு இட் ரிலேட்டிவ் டு இட்ஸ் இனிஷியல் டைரக்ஷன். இனிஷியல் டைரக்ஷன் தான் இவங்க ரெஃபரன்ஸ் ஃப்ரேமாக வச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்து பின்னாடி போகுதுன்றதுனால நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. எஸ், அதனால தான் -v வந்திருக்கு. ஸோ அப்போ இது கரெக்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. தென் பி ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட். ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்னா வெலாசிட்டி என்ன ஆயிடும்? வெலாசிட்டி பிகம் 0. ஸோ அப்போ இது இங்கே வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ்க்கு வேலையே இல்லாமல் போயிடும். 0னா நோ சைன் தேவையில்லை இல்லையா? ஸோ அப்போ திஸ் இஸ் நாட் யர் ஆன்சர். தென் சி, த ஆக்சலரேஷன் பிகம் பாசிட்டிவ் அட் சம் பாயிண்ட். ஆக்சலரேஷன் பாசிட்டிவ் அப்படின்னா ஆக்சலரேஷன் நெகட்டிவ்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. பட் ஆக்சலரேஷன் இஸ் நான் யூனிஃபார்ம் அண்ட் நெகட்டிவ்னு. ஸோ நெகட்டிவ் ஆக்சலரேஷன் சொல்லும்போது நெகட்டிவ் வெலாசிட்டி வந்திருக்கணும் இல்லையா? இங்கே வந்து ஆக்சலரேஷன் பாசிட்டிவ் எப்படி வரும்? இது வந்து அப்படியே கான்ட்ரவர்ஷியலாக இருக்கு இல்லையா இது? ஸோ அப்போ திஸ் இஸ் நாட் ரைட். Then the object has constant but negative acceleration. ஆப்ஜெக்ட் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி நான் சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் வந்து ஹேஸ் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு சொல்லியிருக்கேன். ஆக்சலரேஷன் இஸ் நான் யூனிஃபார்ம்னா எப்படி கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இருக்கும்? ஸோ அப்போ இதுவே தப்பு இல்லையா? ஸோ அப்போ திஸ் இஸ் ஆல்சோ ராங். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் வந்து ஹேஸ் கான்ஸ்டன்ட் பட் நெகட்டிவ் ஆக்சலரேஷன்ன்றது தப்பு தான். ஏன்னா கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் சொல்றதே தப்பு. ஏன்னா ஆக்சலரேஷன் வந்து நான் யூனிஃபார்ம்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அதனால அது கான்ட்ரடிக்ஷன் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். ரைட். அடுத்த கேள்விக்கு நம்ம மூவ் ஆகும். வாட் ஹேப்பன்ஸ் when an unbalanced force acts on an object? ஸோ ஒரு சமநிலையற்ற ஒரு விசை செயல்படும் போது, ஓகேவா, ஒரு ஆப்ஜெக்ட் மேல எப்படி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஞாபகம் வச்சுங்க. அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். இப்போ ஒரு பாடி மேல ஒரு ஆப்ஜெக்ட் மேல வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா நியூட்டனோட என்ன விதி வந்து செயல்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நியூட்டன்ஸோடைய ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா. ஓகேவா? நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்க. ஃபோர்ஸ் ஆஸ் டைரக்ஷன். ஓகேவா? பிகாஸ் ஆக்சலரேஷன் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் இருக்கிறதுனால. ஓகேவா? F is equal to ma நம்ம படிச்சிருப்போம். இந்த டைரக்ஷன் மீன் பண்றது காரணம் இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி அப்படின்றதுனால. ஓகேவா? இது வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா. இப்போ விசை வந்து 0 இல்லை. ஓகேவா? விசை வந்து 0 இல்லைன்றப்போ ஆக்சலரேஷனும் 0 இல்லைன்னு ஆயிடும். அதாவது நான் 0 அப்படின்னு சொல்லலாம். அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா டெஃபினட்டா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகும்? வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஆக்சலரேஷனும் சேஞ்ச் ஆகும். ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா அப்போ எப்படி அது 0 ஆகும்?
ஸோ அப்போது அது ஃபோர்ஸும் சேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ அப்போ ஃபோர்ஸ் வந்து நாட் ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இஃப் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு 0, ஃபோர்ஸ் வந்து நாட் ஈக்குவல்ஸ் டு 0, தென் ஆக்சிலரேஷன் ஆல்சோ நாட் ஈக்குவல்ஸ் டு 0. ஆக்சிலரேஷனும் 0 கிடையாது. ஏன்னா ஃபோர்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஆக்சிலரேஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு 0, ஆக்சிலரேஷன் ஆல்சோ நாட் ஈக்குவல்ஸ் டு 0, காசிங் வெலாசிட்டி டு சேஞ்ச். காசிங் வெலாசிட்டி டு சேஞ்ச். ஓகே, வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகும்? வெலாசிட்டியில் இருக்க ரெண்டு காம்பனண்ட் என்னது? ஒன்று வந்து ஸ்பீடு, இன்னொன்று டைரக்ஷன் இல்லையா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையுமே அது சேஞ்ச் பண்ணிடும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றுத்த சேஞ்ச் ஆனாலும் சேஞ்ச் தான். ஸோ அப்போ ரெண்டுத்துல எது வேணா சேஞ்ச் ஆகலாம். ஓகேவா? ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் தான் அந்த வெலாசிட்டியில் இருக்க ரெண்டு காம்பனண்ட்டு. ஸோ அப்போ ஆக்சலரேஷன் நாட் ஈக்குவல்ஸ் டு 0னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லையா? வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னா ஸ்பீட் அல்லது டைரக்ஷன் ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆச்சுனாலும் வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஆப்ஷன்ஸை ரிவ்யூ பண்ணுவோம். தி ஆப்ஜெக்ட் ஆல்வேஸ் மூவ்ஸ் இன் அ சர்க்குலர் பாத். ஆப்ஜெக்ட் வந்து எப்பவுமே சர்க்குலர் பாத்தில் தான் மூவ் ஆகணுமா அப்படின்றது ஒரு ரூலான? அப்படிலாம் இல்லையா? லீனியர் பாத்தில் கூட மூவ் ஆகலாம். சர்க்குலர் பாத்துனா வந்து ஒரு சுழற்சி முறையில், ஓகேவா, ஒரு வட்டப்பாதையில் மூவ் ஆகுது. இதே வந்து லீனியர்னா ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது. ஸோ இது ரெண்டுத்துல எது வேணால் நடக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் வந்து எப்பவுமே சர்க்குலர் பாத்தில் தான் போகணுன்றது எந்த விதியும் கிடையாது. ஸோ இட் கேன் ஆல்சோ கோ அண்ட் லீனியர் பாத். ஸோ அப்போ இது உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. இது வந்து கான்ட்ரடிக்டரி. இந்த ஆல்வேஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட்லாம் வருதுனாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணணும். ஓகேவா? அதுதான் என்னுடைய பாயிண்ட்டு. தென் பி வந்து த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் வித்தவுட் எனி ஆக்சலரேஷன். ஆப்ஜெக்ட் வந்து எப்படி வந்து மூவ் ஆகும் ஆக்சலரேஷன் இல்லாமல்? ஸோ அப்போது டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் த ஆக்சலரேஷன். கரெக்டாக? அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே திணிக்கும் போது, ஓகேவா, ஒரு நீங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. இப்போ ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்றப்போ நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அது வந்து அந்த ஆப்ஜெக்டோட ஆக்சலரேஷனை மாற்றிடும் இல்லையா? ஸோ அப்போது ஆப்ஜெக்டோட ஆக்சலரேஷன் மாறும் இல்லையா? ஸோ அப்போது டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் ஆக்சலரேஷன். ஸோ அப்போ வித்தவுட் எனி ஆக்சலரேஷன்றது தப்பு. ஸோ அப்போ இட் அஃபெக்ட்ஸ் ஆக்சலரேஷன். ஓகேவா? ரைட். த ஆப்ஜெக்ட் ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட் பர்மனன்ட்லி. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னா அப்போ வந்து ஃபோர்ஸ் என்னது? நெட் ஃபோர்ஸ் வந்து ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் வந்து என்னது? 0. கரெக்டா? ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்குன்றப்போ அது ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்டேட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் இனர்ஷியாவில் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட் இட் டென்ஸ் டு பி அட் ரெஸ்ட். அதெல்லாம் வந்து இனர்ஷியாவோட இது. ஸோ அப்போது அது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எதுவும் இல்லைன்ற பட்சத்தில் அது ரெஸ்ட்லேயே தான் இருக்க ட்ரை பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ ரெஸ்ட்லேயே தான் இருக்குன்னா ஃபோர்ஸ் வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து என்னது? 0. ஸோ அப்போ இங்கே வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து 0ன்னு சொல்லல, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு தான் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ இதுவும் கான்ட்ரடிக்ஷன். CO. தென் D வரும். தேர் இஸ் அ சேஞ்ச் இன் த ஆப்ஜெக்ட் ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் ஆஃப் மோஷன். எஸ், ஒன்று ஸ்பீடு சேஞ்ச் ஆகும், இல்லை டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். காரணம் என்னது? வெலாசிட்டி வில் சேஞ்ச். வெலாசிட்டி எப்போ சேஞ்ச் ஆகும்? ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகும்போது. இந்த ஆக்சலரேஷன் ஏன் சேஞ்ச் ஆகுது? ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகும்போது. ஸோ அப்போ D வந்து கரெக்டான விடைன்றது ஒத்துக்கிறீங்களா? D வந்து என்னது? என்ன சொல்லியிருக்காங்க? ஆப்ஜெக்ட் ஸ்பீட் இல்லைனா டைரக்ஷன் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரீசன் ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகும். ஆக்சலரேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்? ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது, ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் ஆகும்போது. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி. An athlete moves on a circular path with uniform speed, completing one revolution in a fixed time. Which of the following statements is correct? ஒரு ஆத்லீட் வந்து ஒரு தடகள வீரர் வந்து ஒரு வட்டப்பாதையில் வந்து சீரான வேகத்தில் பயணித்து வருகிறார். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு முழு சுற்றை முடிக்கிறார். பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்றாங்க. ஸோ அப்போ ஒரு ரெவல்யூஷனை ஒரு ஃபிக்ஸட் டைமில் முடிக்கிறார் அப்படின்றாங்க இல்லையா? ஸோ அப்போது ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். த மோஷன் இஸ் அ நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் முடிக்கிறாருன்றாங்க. ஓகேவா? அண்ட் சர்க்குலர் பாத்தில் யூனிஃபார்ம் ஸ்பீடில் போகிறாரு. ஸோ அப்போ இது என்ன மீன் பண்ணுறாங்க? இது வந்து நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனா? இல்லை தெளிவாக சொல்லியிருக்காங்க யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஸோ அப்போ எப்படி நான் யூனிஃபார்ம் வரும்? ஸோ அப்போ இதுவுமே தப்பு இல்லையா? இது வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், நான் யூனிஃபார்ம் கிடையாது. தென் B வாங்க. The athlete moves with constant speed which equals the distance traveled in one revolution divided by the time for that revolution. ஆத்லீட்டோடைய ஸ்பீடு வந்து எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்பீட் ஈக்குவல்ஸ் டு ஸ்பீட் ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். கரெக்டாக? ஸ்பீட் ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? விச் ஈக்குவல்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் ஒன் ரெவல்யூஷன் டிவைடட் பை த டைம் ஃபார் தட் ரெவல்யூஷன். கரெக்ட் தானே? ஸ்பீட் அப்படி தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸ்பீட் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இதில் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு வட்ட பாதையில் போகிறாங்க அப்படின்றதுனால அந்த
2πrன்னு சொல்லுவோம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம் இல்லையா மேத்தமெட்டிக்ஸில். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஒரு வட்ட பாதையில் போகிறாங்கன்றதுனால டிவைடட் பை டைம் வந்து டி. ஓகேவா? ஸோ அப்போ இது பின்றது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தானே. ஸோ அப்போ பி வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏன் தவறு அப்படின்றதையும் பார்த்துருவோம். இந்த athlete's velocity remains constant in both magnitude and direction. athletesோட வெலாசிட்டி வந்து மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகாது. கரெக்ட் தான், மேக்னிடியூட் வந்து சேம் தான். ஏன்னா யூனிஃபார்ம் ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறாரு, அதனால மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகாது. அதோட விசையின் வேகம் வந்து சீரான வேகத்தில் போகிறாங்கன்றதுனால ஆக்சிலரேஷன் சேஞ்ச் ஆகாது, வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? அது கரெக்ட். ஆனால் டைரக்ஷன் டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும். ஒரு சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் பண்ணுற எந்த ஆப்ஜெக்ட்டும் சரி, அது டேரக்ஷனை கண்டினியூஸாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்படின்னா தான் அது சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் பண்ண முடியும். டேரக்ஷன் சேஞ்ச் ஆகாமல் ஒரே இதில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அது லீனியர் பாத்தில் ட்ராவல் ஆகும். ஸோ அப்போ இதுவே வந்து என்னது தப்பு. அப்போ வெலாசிட்டி இஸ் நாட் கான்ஸ்டன்ட்ன்றது நல்லா தெரியுது. வெலாசிட்டி இஸ் நாட் கான்ஸ்டன்ட். ஏன் வெலாசிட்டி நாட் கான்ஸ்டன்ட்? மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகல, பட் ஆனால் என்ன சேஞ்ச் ஆகுது? டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ டைரக்ஷன்ற காம்பனன்ட் சேஞ்ச் ஆகிறதுனால வெலாசிட்டி இஸ் நாட் கான்ஸ்டன்ட். புரிஞ்சுக்கணும் இப்படி தான் நம்ம. ஓகே, அப்போ சியும் ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகலை. ஓகேவா? ரைட். சாரி டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது, மேக்னிடியூட் தான் சேமாக இருக்குது. சாரி மாற்றி சொல்லிட்டோம். ரைட். டி, athlete speed decreases continuously as they move along the path. athlete-ஓட ஸ்பீடு வந்து டிக்ரீசஸ் கண்டினியூஸ்லி as they move along the path. athlete-ஓட ஸ்பீடு ஏன் கண்டினியூஸாக குறையுதுன்றாங்க. அவங்க தான் தெளிவாக கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. athlete moves on a circular path with uniform speed. யூனிஃபார்ம் ஸ்பீட்னா குறையுமா? நோ, ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட்டாக அதிலே தான் இருக்கும். 50 போகிறாருன்னா 50 தான் போயிட்டு இருப்பார். ஸோ அப்போ டிக்ரீசஸ்ன்றதே தப்பு. ஓகேவா? ரைட். சியில் ஒரே கரெக்ஷன், அதாவது ஆத்லீட்டோட வெலாசிட்டி வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நாட் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ரீசன் வந்து மேக்னிடியூட் சேம் தான், பட் ஆனால் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, டியூரிங் நான் யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன் என்ன நடக்கும்? ஒரு பாடி இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, பட் ஆனால் அதோட மோஷன் வந்து எப்படி இருக்குன்றாங்க? நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நான் யூனிஃபார்ம் மோஷன் வந்து என்ன? அது நான் யூனிஃபார்ம் மோஷன்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நாட் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். ஓகேவா? எல்லாவது கான்ஸ்டண்ட்டாக ஒரே இதில் போயிட்டு இருக்காது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸ்பீடு. ஓகேவா? ஸோ அப்போ தெர் இஸ் அ சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸ்பீடு சேஞ்ச் ஆகுதுன்னா வெலாசிட்டி என்னாகும்? டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ V1 மைனஸ் V2ன்றது நாட் ஈக்குவல்ஸ் டு 0. ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? V1 இனிஷியல், V2 ஃபைனல், இல்லை V1 ஃபைனல் இனிஷியல் அப்படின்னு மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன். சிம்பிளாக சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து நாட் ஈக்குவல்ஸ் டு 0. சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து ஈக்குவல் டு 0னா அது யூனிஃபார்ம் மோஷன். சேஞ்ச் இன் வெலாசிட்டி நாட் ஈக்குவல்ஸ் டு 0னா அது வந்து என்னது? நான் யூனிஃபார்ம் மோஷன். அதுதான் இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க டியூரிங் நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்றதுல. ஓகேவா? இப்போ ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்ப்போம். The change in velocity over any time interval is non-zero. எஸ், ஒரு நான் யூனிஃபார்ம் மோஷன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி நான் ஜீரோன்றதான் நான் இங்கே சொன்னேன். ஸோ அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் the velocity remains constant with time. வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா அது என்ன மோஷன் ஆகிடும்? இது வந்து ஒரு யூனிஃபார்ம் மோஷன் ஆகிடும். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலை அப்படின்னா அது என்ன மோஷன்? அது வந்து ஒரு யூனிஃபார்ம் மோஷன் ஆகிடும். ஸோ அப்போ இது தப்பு. தென் சி, the velocity has values at different points of the path. velocity has same values at different points of the path. velocity has same values அப்படின்னா அதுவுமே என்னது? அதுவுமே யூனிஃபார்ம் மோஷன் தான் இல்லையா? அதுவுமே யூனிஃபார்ம் மோஷனை குறியுது. சேம் வேல்யூஸ்னா யூனிஃபார்ம் மோஷன் தான். ஏன்னா இப்போ V1 மைனஸ் V2 வந்து 0 ஆகிடும் சேம் வேல்யூ இருக்கும்போது. ஓகேவா? ஸோ அப்போ அது வந்து யூனிஃபார்ம் மோஷனை குறிக்குது. தென் டி, இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஓவர் எனி டைம் இன்டர்வல் இஸ் 0. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி எனி டைம் இன்டர்வல் 0னா அதுவுமே என்னது? யூனிஃபார்ம் மோஷன் தான். ஸோ அப்போ மற்ற 3 பாயிண்ட்டும் எதை சொல்லுது? யூனிஃபார்ம் மோஷனை டிஸ்கிரைப் பண்ணுது. ஒரே ஒரு பாயிண்ட் தான் வந்து நான் யூனிஃபார்ம் மோஷனை டிஸ்கிரைப் பண்ணுது. எது? சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஓவர் எனி டைம் இன்டர்வல் இஸ் நான் ஜீரோ. ரீசன் அது ஒரு நான் யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்? ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், நாட் கான்ஸ்டன்ட்டாக இருக்காது. ஓகேவா? அடுத்த கேள்வி, when a person stands stationary on the ground, the force of gravity exerted by the earth on the person and normal force exerted by the ground on the person are equal and opposite. Is this an action reaction pair according to Newton's third law? ஓகே, இப்போ நியூட்டனோட மூன்றாம் விதியின் படி வராங்க. நியூட்டனோட மூன்றாம் விதி என்ன சொல்லுதுன்னா, ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பேர்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் 2 different ஆப்ஜெக்ட்ஸ். நியூட்டனோட தேர்ட் லா என்ன சொல்லுது? நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன சொல்லுது? ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பேர்ஸ், ஆக்ஷன் ரியாக்ஷன்
pairs always act on two different ஆப்ஜெக்ட்ஸ், ரெண்டு டிஃப்ரெண்டான ஆப்ஜெக்ட்ஸில் ஆக்ட் ஆகும் அப்படின்றாங்க தெளிவாக நியூட்டன்ஸ் தேர்ட் லால. ஓகேவா? இப்போ கொஷனை திரும்ப படிங்க. when a person stands stationary on the ground, the force of the gravity exerted by the earth on the person, அதாவது ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. ஓகேவா? ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி எது இது பண்ணுது, நம்ம மேலே அப்ளை பண்ணுது, எர்த்து நம்ம மேலே அப்ளை பண்ணுது. அதாவது பர்சன் நம்ம தான் அந்த பர்சன் வச்சுங்க. ஓகேவா? எர்த்து நம்ம மேலே அது திணிக்குது, அந்த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி அப்ளை பண்ணுது. தென் அந்த நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த கிரவுண்ட் ஆன் த பர்சன். நார்மல் ஃபோர்ஸ்னு எதை சொல்கிறாங்க? ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுது, கிரவுண்ட் வந்து நம்ம மேலே ஆக்ட் பண்ணுது. ஓகேவா? அது வந்து ரியாக்ஷன் சொல்கிறாங்க, ஆக்ஷன் ரியாக்ஷன். ஸோ அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்ன்றாங்க. இது வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் வந்து அக்கார்டிங் டு நியூட்டன் தேர்ட்லாம் கரெக்டா அப்படின்றாங்க. இது வந்து எஸ்ஸா நோ அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுவோம். ஆப்ஷன்ஸ் வாங்க. எஸ்ன்றாங்க. எதுக்கு? பிகாஸ் தே பேலன்ஸ் ஈச் அதர் ப்ரிவென்டிங் மோஷன். இப்போ ஒரு ஒரு ரெண்டு விசையும் வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு, அதாவது ரெண்டு விசையும் ஒன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் ஆயிடுச்சு, சமநிலைப்படுச்சு அப்படின்னா அது பேர் என்னது? ஈக்குலிபிரியம். அது பேர் என்னது? ஈக்குலிபிரியம்னு சொல்லுவாங்க. ரெண்டு விஷயம் சமப்பட்டுச்சு அப்படின்னா அது பேர் ஈக்குலிபிரியம். ஈக்குலிபிரியம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈக்குலிபிரியம் நடக்காது. நியூட்டன்ஸ் தேர்ட்லால ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் வந்து எப்பவுமே டூ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மேலே நடக்குதுன்றதா இங்கே டெஃபினேஷன் சொல்லுது. ஸோ அப்படின்றப்ப எப்படி ஈக்குலிபிரியம்? ஈக்குலிபிரியம்னா ரெண்டும் ஒரே இதில் நடக்கணும், ரெண்டும் ஒரே ஆப்ஜெக்ட்ல நடக்கணும், அப்போ தான் ஈக்குலிபிரியம் வரும். ஸோ அப்போ எஸ்ன்றதே இங்கே தப்பு, அதுக்கான விளக்கமும் தப்பு. ஓகேவா? ரைட். ஸோ அப்போ அடுத்தது வாங்க. நோ, பிகாஸ் த டூ ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. கொஸ்டின்ல எக்ஸர்டட் பை த எர்த் ஆன் த பர்சன் அண்ட் நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த கிரவுண்ட் ஆன் த பர்சன். இப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்டான ஆப்ஜெக்டா? இல்ல, ரெண்டுமே வந்து ஒரே பர்சன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கிடையாது, டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த சேம் ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா? அதாவது ஒன்று வந்து எர்த்து, இன்னொன்று வந்து கிரவுண்டு, ரெண்டுமே வந்து பர்சன் தான். ஒன்று வந்து எர்த்து, இன்னொன்று வந்து கிரவுண்ட். ரெண்டுமே வந்து எதை வந்து டார்கெட் பண்ணுது? ரெண்டுமே வந்து அந்த பர்சனை தான் டார்கெட் பண்ணுது. ஸோ டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த சேம் ஆப்ஜெக்ட், நாட் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ நோ தான், பட் ஆனால் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் வந்துடக்கூடாது, சேம் ஆப்ஜெக்ட் வந்து தான் கரெக்ட். தென் அடுத்தது எஸ், பிகாஸ் த டூ ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இன் மேக்னிடியூட். டூ ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இன் மேக்னிடியூட்ன்றது வந்து அகெயின் இது வந்து எதை சொல்லுது? டூ ஃபோர்ஸஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இன் மேக்னிடியூடும் வந்து ஈக்குலிபிரியம் பற்றி தான் பேசுது. முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, பேலன்ஸ் ஈச் அதர் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து டெக்னிக்கலான சென்டென்ஸ். டூ ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் இன் மேக்னிடியூட்ன்றது. ஓகேவா? ஸோ அப்போ எஸ்ன்றது தப்பு அகெயின். ஸோ இதுக்கு வந்து ரீசனும் தப்பு. தென் டி, நோ பிகாஸ் டூ ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் த சேம் ஆப்ஜெக்ட். எஸ், இதுதான் கரெக்ட். ஏன்னா டூ ஃபோர்ஸஸ் வந்து அர்த்தும் சரி கிரவுண்டும் சரி ஆக்டிங் ஆன் த சேம் ஆப்ஜெக்ட் பர்சன். இங்கே வந்து நோ போட்டிருந்தாங்க, பட் ஆனால் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக சேம் ஆப்ஜெக்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து கரெக்ட். ஸோ அப்போ பி அண்ட் சி போத் ஆர் ராங். ஓகேவா? ரைட். அடுத்தது, இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூவிங் பாடி வில். ஒரு வெளியிலிருந்து எந்த ஒரு வெளிப்புற விசையும் வந்து உள்ள இல்லாமல் ஒரு நீங்கள் வந்து அப்சர்வ் மட்டுமே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மூவிங் பாடியை என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து லா ஆஃப் இனர்ஷியா. லா ஆஃப் இனர்ஷியா நியூட்டனுடைய முதல் விதின்னு சொல்லுவாங்க. நியூட்டனுடைய முதல் விதி லா ஆஃப் இனர்ஷியா. ஸோ லா ஆஃப் இனர்ஷியா என்னது? ஃபோர்ஸ் வந்து ஆக்டிங் ஆன் அ பாடி வந்து ஜீரோ அப்படின்னா வெலாசிட்டி என்னது? வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட், யூனிஃபார்ம் மோஷன். வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் என்னது? யூனிஃபார்ம் மோஷன். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், கண்டினியூ டு மூவ் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். இந்த பாடி வந்து என்ன ஆகாது? பாடி வந்து கான்ஸ்டன்டான ஆக்சலரேஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்றாங்க. வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், வெளியிலேருந்து எந்த ஒரு விஷயம் அதில் ஏற்படாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாடி வந்து கண்டினியூஸாக கான்ஸ்டன்டான ஆக்சலரேஷனில் மூவ் ஆகிட்டே இருக்கும். அதாவது இந்த கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஜீரோ நெட் ஃபோர்ஸ் தேவை. ஓகேவா? நான் ஜீரோ நெட் ஃபோர்ஸ் தேவை. ஸோ அப்படின்றப்போ அது வந்து எல்லா டைமும் அது இருக்குமா அப்படின்றதான் கொஸ்டின். என்னது எல்லா டைமும்? அதாவது எல்லா டைமும் இருக்குமானா அந்த ஆப்ஜெக்ட் வந்து கான்ஸ்டன்டான ஆக்சலரேஷனில் மூவ் ஆகணும் அப்படின்னா கண்டினியூஸ் நான் ஜீரோ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகணும். என்னது? கண்டினியூஸான நான் ஜீரோ
கண்டினியூஸான நான் ஜீரோ நெட் ஃபோர்ஸ் அது மேலே வந்து ஆக்ட் ஆகணும். அப்படின்னா தான் வந்து இட் ஹெல்ப்ஸ் டு மூவ் இந்த கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். இட் ஹெல்ப்ஸ் டு மூவ் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். ஓகேவா? ஸோ அப்போது இது வந்து எல்லா டைமும் ட்ரூ கிடையாது. சம்டைம்ஸ் ட்ரூ. வித் நான் ஜீரோ நெட் ஃபோர்ஸ் இருக்கும்போது அது ட்ரூ. ஓகேவா? தென் பிக்கு வரும். மெயின்டைன் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இன் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஒரு பாடி வந்து எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லை அப்படின்னா அதோடைய வெலாசிட்டி அதை மெயின்டைன் பண்ணுமா? ஸ்ட்ரெயிட் லைனில் அது மாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து என்ன சொல்லுது? லா ஆஃப் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், அதாவது லா ஆஃப் இனர்ஷியா சொல்லுது. ஓகேவா? அதாவது an object will remain at rest or continue to move at constant velocity in straight line unless acted upon by a net external force. இதோட டெஃபினேஷன் நான் இன்க்ளூட் பண்ணுறேன் நான் என்னோட நோட்ஸில். நம்ம படித்தது அப்படியே நான் உங்களுக்கு திரும்ப ரீகால் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை. an object will remain at rest. ஒரு பாடி வந்து ரெஸ்ட்லேயே தான் இருக்கும் அன்டில் இட் இஸ் ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகிற வரைக்கும். ஓகேவா? ஆர் கண்டினியூ டு மூவ் அட் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இப்போ மூவ் ஆகிட்டு இருக்க பாடி, ரெஸ்ட்ல இருக்க பாடி ரெஸ்ட்லேயே தான் இருக்கும், மூவ் ஆகிட்டு இருக்க பாடி மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். இன் அ ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட்டான லைனில் மூவ் ஆகிட்டு இருக்கும். அன்லெஸ் ஆக்டட் அப்பான் பை அ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அன்லெஸ் அது யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த லா ஆஃப் இனர்ஷியா சொல்லுது. ஸோ அப்போ இதுதான் இவங்களும் சொல்கிறாங்க இல்லையா? மெயின்டைன் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அப்போ திஸ் இஸ் ட்ரூ. திஸ் இஸ் ட்ரூ பேஸ்ட் ஆன் லா ஆஃப் இனர்ஷியா. பேஸ்ட் ஆன் லா ஆஃப் இனர்ஷியா. ஓகேவா? தென் சி, ஸ்லோ டவுன் அண்ட் சேஞ்ச் இட்ஸ் பாத். ஏன் வந்து ஸ்லோ டவுன் ஆகணும்? ஓகேவா? இப்போ எந்த ஒரு ஃபோர்ஸும் அது மேலே ஆக்ட் ஆகலை அப்படின்றப்போ, அதாவது நீங்கள் வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ, பஸ்ஸில் போகிறீங்க இல்லை நீங்கள் நடந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரிக்ஷன்ன்ற ஒரு ஃபோர்ஸ் உள்ளே வந்துடும். ஓகேவா? ஃப்ரிக்ஷன்றது அதாவது உங்களுடைய பாதத்துக்கும் தரைக்கும் எதிர் விசை ஆட்டுறதுக்கு ஃப்ரிக்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்கள் ஃபார்வர்டில் மூவ் ஆகணும்னு நினைக்கிறப்போ ஆப்போசிட்டில் உங்களை புஷ் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரிக்ஷன் தான். ஸோ அப்போ ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து டைல்ஸ் மேலே வழுக்காமல் நடந்து போகிறீங்க. ஸோ இது வந்து ஃப்ரிக்ஷன்ற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால இங்கே என்ன சொல்லிட்டாங்க தெளிவா? இன் ஆப்சன்ஸ் ஆஃப் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ அப்போ எந்த ஒரு ஃபோர்ஸும் கிடையாது அப்படின்றப்போ ஃப்ரிக்ஷன்லாம் இதில் உள்ளே வராது. ஸோ அப்போ ஃப்ரிக்ஷன் வரலைன்னா ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ ஒரு பர்ஃபெக்ட்லி ஸ்மூத் சர்ஃபேஸ், அதாவது ஃப்ரிக்ஷனே இல்லாத ஒரு சர்ஃபேஸில் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? ஸோ திஸ் ஒர்க்ஸ் அகெயின்ஸ்ட் ஃப்ரிக்ஷன். ஒர்க்ஸ் அகெயின்ஸ்ட் ஃப்ரிக்ஷன். ஸோ அப்போ இதுக்கு ஃப்ரிக்ஷன்ற ஒரு கான்செப்ட் தேவை. அவங்க என்ன சொல்லிட்டாங்க? எந்த ஒரு விஷயம் உள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ ஃப்ரிக்ஷன் உள்ளே வராது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் உள்ளே வராது. ஓகேவா? தென் ஸ்டாப் டியூ டு இனர்ஷியாவும் அதே ரீசன் தான். ஏன்னா ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் வந்து இனர்ஷியா வந்து ஆப்போசிட்டான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இனர்ஷியாவுக்கு ஆப்போசிட்டான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போது ஃப்ரிக்ஷன் இல்லைன்றப்போ அதுக்கான வேலையே கிடையாது, அது ஸ்டாப் ஆகணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இட் மெயின்டைன்ஸ் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, the weight of an object is less on the moon than on the earth because. கரெக்ட். வெயிட் வந்து எதை பொறுத்து? ஸோ மாஸ் அண்ட் வெயிட் ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. வெயிட்னா என்னன்னா மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. வெயிட்னா என்னது? மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. நான் மாஸ்ன்ற குவான்டிட்டி பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே. மாஸ்னா இல்லைன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் த கண்டெய்னிங், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெய்னிங் இன் த சப்ஸ்டன்ஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதில் அந்த ஆப்ஜெக்டை உருவாக்குறதுக்கு என்ன கண்டென்ட் தேவை அப்படின்றது தான் வந்து மாஸ். ஓகேவா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தட் மாஸ் இஸ் வெயிட். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தட் மாஸ் இஸ் வெயிட். ஓகேவா? ஸோ அப்போது மூனோட கிராவிட்டியும் எர்த்தோட கிராவிட்டியும் கம்பேர் பண்ணுறாங்க இங்கே. ஸோ கிராவிட்டி ஆன் மூன் எல்லாருக்கும் நல்லா தெரியும், எர்த்தை விட கம்மியாக தான் இருக்குன்றது. அதனால தான் வந்து பறக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் போட்டிருப்பாங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங் பறக்கிற மாதிரி. ஓகேவா? அதாவது ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி. ஏன்னா அது வந்து ரொம்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் மூன் இஸ் வெரி லோ. எவ்வளோ லோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/6 ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் எர்த். எர்த்தோடைய 1/6 தான் வந்து கிட்டத்தட்ட 1/6 தான் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் மூன். ஓகேவா? ஸோ அப்போது ரொம்ப கம்மி தான் மூனில். ஓகேவா? என்ன ஆப்ஷன்ஸ் இதில் மேட்ச் ஆகுது பார்ப்போம். The weight of an object is less on the moon than on earth because the mass of the object decreases on the moon. எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, மாஸ் வந்து ஒரு பிளானட்லேருந்து ஒரு பிளானட்டுக்கோ இல்லை கிராவிட்டியோ அது இன்டர்ஃபியரே பண்ணாது. ஸோ மாஸ் வந்து இட்ஸ் நாட் சப்ஜெக்டிவ் டு சேஞ்ச். ஏன்னா அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெய்னிங் இன் த சப்ஸ்டன்ஸ் வந்து சேஞ்சே ஆகாது நீங்கள் எந்த பிளானட்டுக்கு போனாலும். கிராவிட்டி
ஆக்டிங் ஆன் த மாஸ் தான் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது வெயிட் தான் சேஞ்ச் ஆகும், மாஸ் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ அதில் கிளியராக இருக்கணும். தென் பி, மூன் அட்ராக்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வித் மோர் ஃபோர்ஸ். மூன் அட்ராக்ட்ஸ் ஆப்ஜெக்ட் வித் லெஸ் ஃபோர்ஸ் தான். ஏன்னா அதோடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸே வந்து லெஸ் தான். அப்போ மோர் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகாது? மூன் டசன்ட் அட்ராக்ட் தட் மச். ஸோ மூன் அட்ராக்ட்ஸ் ஆப்ஜெக்ட் வித் லெஸ் ஃபோர்ஸ். ஏன்னா அதோட கிராவிட்டி வீக் கம்பேர்ட் டு எர்த். அதோட கிராவிட்டி வீக்ன்றப்போ அது புல் பண்ற ஆப்ஜெக்டோடைய ஃபோர்ஸும் கம்மியா இருந்தால் தான் ஈஸியாக புல் பண்ண முடியும். ஓகேவா? தென் சிக்கு வரும். த மூன் ஹேஸ் ஸ்மாலர் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தென் த எர்த். எஸ், ஏன்னா மூனோட இது வந்து 1/6 சொல்லி இங்கே பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ திஸ் இஸ் கரெக்ட். மூன் ஹேஸ் ஸ்மாலர் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. கிராவிட்டி ஆன் எர்த் வந்து 9.8 meters per second square. G on earth அதில் 1/6 இது. ஓகேவா? ரைட். டி, ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் லைட்டர் டியூ டு ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஆக்சுவலாக மூணில் வந்து ஏர் ரெசிஸ்டன்ஸே இருக்காது. தேர் வில் பி நோ ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? நோ அட்மாஸ்பியர். ஸோ அப்போ இது வந்து ராங். ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லைட்டர் தான். பட் ஆனால் ஏர் ரெசிஸ்டன்ஸே இல்லை மூணில். ஸோ அப்போ திஸ் இஸ் ஆல்சோ ராங். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், what does the area under velocity time graph represent for motion along a straight line? அதாவது ஏரியா அண்டர் வெலாசிட்டி டைம் கிராஃப் அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா டெல்டா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு இன்டகிரேஷன் ஆஃப் வி டிடின்னு சொல்லி போடும். இதெல்லாம் நீங்கள் படிக்க தேவையில்லை. ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு எதுக்குன்னா கான்செப்ட் இது அப்படின்றது. அதாவது வெலாசிட்டி டைம் கிராஃபில் வந்து இன்டகிரேஷன், அதாவது ஒரு ஏரியா இருக்குது, வெலாசிட்டி டைம் கிராஃப் இருக்குன்னு வச்சுங்க. This is velocity. This is time. ஸோ வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து என்ன அப்படின்னு இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, 0 டைம்ல இருக்கு. இது வந்து 0. ஸோ டைம் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ரைட்ல போக மேலே போக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ 0ல இருந்து கிளம்புது. டைம் இன்க்ரீஸ் ஆக அதோட ஆக்சலரேஷன், அதாவது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே போகுது. அது ஒரு பாயிண்ட் வந்து ஆக்சலரேஷன் இல்லைன்றதுனால, கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இருக்கிறதுனால ஃப்ளாட் லைன் ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த டைமுக்கு அதே வெலாசிட்டி சேஞ்ச் இல்லாமல் அதே வெலாசிட்டியில் தான் போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதாவது இங்கிருந்து ஏறுது, கீழே இருந்து மேலே ஏறுது. அண்ட் ஒரு பாயிண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் சேம் வெலாசிட்டியில் தான் ட்ராவல் ஆகுது ஃபார் அ பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அந்த இடத்துல இருந்து ஸ்லோ டவுன் ஆகுது. ஓகேவா? அந்த இடத்துல இருந்து என்ன ஆகுது? ஸ்லோ டவுன் ஆகி திரும்ப வெலாசிட்டி 0க்கே வந்துடுது. ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் சொல்லுவோம். மேலே ஏறுறது பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். ஃப்ளாட் லைன் ஆகுது இல்லையா? இது வந்து 0 ஆக்சலரேஷன் சொல்லுவோம். இது வந்து 0 ஆக்சலரேஷன். தென் கீழே வருது இல்லையா? இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா நெகட்டிவ் ஆக்சலரேஷன் சொல்லுவோம். இது வந்து ரீட்டார்டேஷன் கூட சொல்லுவாங்க. ஸோ அப்போ வெலாசிட்டி என்ன ஆகுது? கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு ஓவர் டைம். இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வெலாசிட்டி டைம் கிராஃப்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து ஒரு இப்போ இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா? 1 செகண்ட், இந்த கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ அந்த ரெட் கலர்ல இருக்கு இல்லையா? இதுதான் வந்து அந்த வெலாசிட்டியோடைய கிராஃப், வெலாசிட்டி டைம் கிராஃபோடைய அந்த ட்ரேஸ் அவுட் பண்ண ஒரு மேப். ஸோ இந்த மேப் அந்த இது இருக்கு இல்லையா? இதுக்கு கீழே வந்து ஒரு ஏரியா இருக்கும். இதுக்கு கீழே ஒரு ஏரியா இருக்கும். இந்த ஏரியா எதை வந்து உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுதுன்றதான் கேட்குறாங்க. கரெக்டா? வாட் இஸ் த ஏரியா அண்டர் வெலாசிட்டி டைம் கிராஃப் ரெப்ரசன்ட் ஃபார் த மோஷன் அலாங் த ஸ்ட்ரெயிட் லைன்? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போயிருக்கு அப்படின்னா தெர் இஸ் அ மூவ்மெண்ட். ஓகேவா? ஸோ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகுதுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அது என்னன்னு சொல்லுவோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த ஏரியா கிராஃப் வந்து எதை குறிக்குது அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை குறிக்குது. ஸோ ஏரியா அண்டர் வெலாசிட்டி டைம் கிராஃப் ரெப்ரசன்ட்ஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் an ஆப்ஜெக்ட். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ எது ஆப்ஷன் கரெக்டிங்க? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஓகேவா? இது வந்து கான்செப்டுவலான ஒரு கேள்வி, ஞாபகம் வச்சுங்க. அதாவது வெலாசிட்டி டைம் கிராஃப் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. அவ்வளோதான், சிம்பிள், ஒரே லைன் தான், ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ரைட். அடுத்த கேள்வி, when an object moves along a straight path but its speed keeps changing, how can we describe its rate of motion? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டு இருக்கு, பட் ஆனால் ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? இதோட மோஷன் எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ வந்து ஆப்ஷன்ஸை பார்ப்போம். பை செக்கிங் ஹவு ஃபார் இட் கோஸ் எவ்ரி செகண்ட். ஒரு செகண்டுக்கும் அது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றது வந்து என்ன சொல்லுது? திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்பீட். ஒரு செகண்டுக்கு எவ்வளோ தூரம் போகுதுன்றது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா இன்ஸ்டன்ட் ஸ்பீடு கால்குலேட் பண்ணுறதுக்கு. இன்ஸ்டன்ட்
ஸ்பீடு கால்குலேட் பண்ணுறதுக்கு. அதாவது ஓடோமீட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தெரியும், ஸ்பீடா மீட்டர்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்பீடா மீட்டர் வந்து எவ்வளோ வேகத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்றது முள்ளு நவுந்துட்டே இருக்கும். ஸோ ஒரு செகண்டுக்கு அது அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது ஸ்பீடு கால்குலேட் பண்ணுறது. ஸோ அப்போ இது வந்து இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போதா அப்படின்றத நம்ம ஆப்ஜெக்ட் மூவிங் ஆன் ஸ்ட்ரெயிட் பாத் பட் கீப்ஸ் சேஞ்சிங் இன் ஸ்பீடுன்றதை டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்பீடு வந்து இன்ஸ்டண்ட்டாக மாறிட்டே இருக்கும், டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? தென் கீழே அடுத்து பி, பை மெஷரிங் இட்ஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியே கிடையாது, ஏன்னா ஸ்பீடு வந்து கீப்ஸ் சேஞ்சிங்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. கொஸ்டினில் பாருங்க, ஸ்பீடு வந்து கீப்ஸ் சேஞ்சிங்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி? வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் போத் ஆர் சேம். இங்கே வந்து ஸ்பீடே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து ஸ்பீடே சேஞ்ச் ஆயிடுச்சு, டைரக்ஷனை விடுங்க, ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆச்சுனாலே வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிடும். ஸோ இப்போ ஸ்பீடு சேஞ்ச் ஆகுதுன்றதுனால திஸ் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஓகேவா? தென் சி, பை யூசிங் த டோட்டல் டைம் ஓவர் தி ஆவரேஜ் வெலாசிட்டி. டோட்டல் டைம் வந்து ஆக்சுவலாக இது வந்து ஓவர் தி ஆவரேஜ் வெலாசிட்டின்றதை விட இது அப்படியே இது ரெசிப்ரோக்கல்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா வச்சுருப்போம். என்ன ஃபார்முலா? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். இதே இது வெலாசிட்டி ஆவரேஜுக்கு நமக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம். என்னது? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் தான் வந்து வெலாசிட்டியோட ஆவரேஜ். ஸ்பீடோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான், சிம்லர் தான். ஸோ அப்போ இவங்க வந்து டோட்டல் டைம் ஓவர் த ஆவரேஜ் வெலாசிட்டின்றது தப்பான ஒரு ஃபார்முலா. ஸோ இதை அப்ளை பண்ணக்கூடாது. பை யூசிங் ஆவரேஜ் வெலாசிட்டி ஓவர் டோட்டல் டைம் தான் கரெக்டான ஃபார்முலா. அதாவது ரெசிப்ரோக்கல். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டல் டைம் ஓவர் ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ரெசிப்ரோக்கல் தான் கரெக்ட். அதாவது ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆவரேஜ் வெலாசிட்டி ஓவர் த டோட்டல் டைம். ஓகேவா? டி தான் கரெக்ட். ஆவரேஜ் வெலாசிட்டின்றது என்னது? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரைட்? ஓகே. டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம். ரைட். அடுத்தது, நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் டீல்ஸ் வித் த நேச்சர் ஆஃப். தேர்ட் லா ஆஃப் மோஷன் டீல்ஸ் வித் த நேச்சர் ஆஃப் என்னது? ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் ஆர் ஆப்போசிட் இன் மேக்னிடியூட் அண்ட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் அக்கர் சைமல்டேனியஸ்லி. இதுதான் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட், ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஓகேவா? அதாவது கன்னை வந்து நீங்கள் பாயிண்ட் பண்ணி சுடுறீங்க அப்படின்னா அது ரீகாயில் பண்ணுற இது வந்து ஃபோர்ஸ் வந்து என்னது? ரீகாயில் வெலாசிட்டி வந்து இட்ஸ் அ ஆப்போசிட் ரியாக்ஷன். ஓகேவா? புல்லட் முன்னாடி போகுது, ஸோ ரீகாயில் ஆகுதுன்றது அதுக்கு ஈக்குவலான மேக்னிடியூட்ல ஆப்போசிட் டைரக்ஷன் நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டி, இந்த கன் எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து நியூட்டன்ஸ் தேர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதாவது இது வந்து சேம் டைம்ல நடக்கும். ஓகேவா? புல்லட் ஃப்ரண்ட்ல போகுது அப்படின்னா ரீகாயிலிங் பின்னாடி நடக்கும். ஸோ அப்போ இது வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஃபோர்ஸ் 1-2 இந்த டைரக்ஷன்ல நடக்குது, லைக் ஃபார்வர்டில் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ல வந்து ஃபோர்ஸ் 2-on-1. ஓகேவா? ஸோ இது வந்து ஈக்குவல் இன் மேக்னிடியூட், இது ரெண்டும் சேம் தான், பட் ஆனால் ஆப்போசிட் இன் டைரக்ஷன்றதால மைனஸ். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ என்ன ஆப்ஷன் நீங்கள் மேட்ச் ஆகுது பார்ப்போம். a single object resisting a change in motion. ரெசிஸ்டிங் a change in motionனா இது வந்து எதை சொல்லுதுன்னு உங்களுக்கே நல்லா புரிஞ்சுக்கும். ரெசிஸ்டிங்னால என்னது? இனர்ஷியா. ரெசிஸ்டிங்னால என்னது? இனர்ஷியா. அதாவது பாடி அட் ரெஸ்ட் வந்து ரெஸ்ட்லேயே இருக்க விரும்பும், பாடி அட் மோஷன் மோஷன்லேயே இருக்க விரும்பும். ஓகேவா? இதுதான் இனர்ஷியா, அதாவது ரெசிஸ்டிங் சேஞ்ச் இன் மோஷன். ஸோ அப்போ இது என்ன லா? இது வந்து நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. இது வந்து தேர்ட் லா கிடையாது, ஃபர்ஸ்ட் லா. தென் பி, ஃபோர்ஸஸ் ஆல்வேஸ் அக்கரிங் இன் பேர்ஸ். எஸ், நியூட்டன்ஸ் தேர்ட் லால வந்து ஃபோர்ஸஸ் வந்து பேர்ஸில் தான் அக்கர் ஆகுன்றத நம்ம பார்த்தோம். இங்கேயே நான் இங்கே கொடுத்துருந்துருப்பேன் நியூட்டன்ஸ் தேர்ட் லாவோட டெஃபினேஷன். ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது பேர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போது இங்கேயுமே வந்து அதே தான் அப்ளிகபிள். ஸோ ஃபோர்ஸஸ் ஆல்வேஸ் அக்கர் இன் பேர்ஸ். தென் சி, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன்னா ஃபோர்ஸ் அது F is equal to ma. இது வந்து எந்த லா? இது நியூட்டன்ஸ் செகண்ட் லா இல்லையா? நியூட்டன் செகண்ட் லா இது. தென் அதுவும் கிடையாது. அப்போ டி, the force of gravity acting on a falling object. இது வந்து நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் லா. நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் லா. நம்ம கேட்கறது நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஸோ அப்போ இது கிடையாது. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன் வாட் ஹேப்பன்ஸ் when an unbalanced force is applied to an object. ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது நியூட்டன் செகண்ட் லா எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? நியூட்டன் செகண்ட் லா வந்து என்னது? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அதாவது இதை வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னு சொல்லலாம். அதாவது ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னு சொல்லலாம். இது வந்து இன்னொரு டெஃபினிஷன் கூட நீங்கள் வச்சுக்கலாம்.
மொமெண்டம் சேஞ்ச் ஆச்சு, எந்த அளவுக்கு மொமெண்டம் சேஞ்ச் இருக்கோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேவா? அண்ட் இந்த சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இருக்கு இல்லையா, இட் அக்கர்ஸ் இட் அக்கர்ஸ் அலாங் த ஃபோர்ஸ் occurs along the force vector direction. இந்த சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் வந்து எந்த சைடில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த டைரக்ஷனில் நடக்கும். ஓகேவா? எந்த சைடு ஃபோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல வந்து என்ன ஆகும், மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஒரு லாரி இருக்குது, அந்த லாரி வந்து ஒரு ஒரு லோடை நீங்கள் ஃபார்வர்டில் புஷ் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்றப்போ, இல்லை கட்டி இழுக்குதுன்றப்போ ஃபோர்ஸை வந்து ஒரு டைரக்ஷனில் போடுது அப்படின்னா அந்த டைரக்ஷனல் ரிசல்ட் நடக்குது. ஓகேவா? அந்த இடத்துல போகிற மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் எந்த டைரக்ஷனில் நடக்கும் அப்படின்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற டைரக்ஷனில் தான் நடக்கும். ஓகேவா? அலாங் த ஃபோர்ஸ் வெக்டார் டைரக்ஷன். தென் ஆப்ஷன்ஸை பார்த்துரும். த ஆப்ஜெக்ட்ஸ் மொமெண்டம் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகும், அதுதான் வந்து ஃபோர்ஸ். ஸோ அப்போ மொமெண்டம் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் வந்து ஜீரோ ஆகிடும் இல்லையா? பட் ஆனால் என்ன சொல்கிறாங்க, அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்க்கு வந்து நெட் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஜீரோ. இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸில் நெட் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஜீரோ. ஸோ அப்போது ரிமைன்ஸ் அன்சேஞ்சுன்றதே தப்பு. ஓகேவா? ரிமைன்ஸ் அன்சேஞ்சுனா ஃபோர்ஸ் வந்து ஜீரோ அப்படின்றது தான் மீனிங்கு. ஆனால் இங்கே அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸில் நெட் ஃபோர்ஸ்னாது நான் ஜீரோ. ஓகேவா? ரைட். அடுத்தது பி, ஆப்ஜெக்ட் கம்ஸ் டு ரெஸ்ட் இமீடியட்லி. இப்போ ஆப்ஜெக்ட் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. ஓகேவா? அதாவது ஒரு டாய் ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்குது உங்கள் முன்னாடி. அதாவது நீங்கள் ஒரு காரை வந்து இழுத்து விடுவீங்க இல்லையா? இழுத்து விட்டோடனே அது மூவ் ஆகும் ஃப்ரண்ட்டில். அது மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அது மேலே நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்போவுமே ரெஸ்ட்டுக்கு வந்துடாது. அது அதோட டேரக்ஷனை கூட சேஞ்ச் பண்ணலாம் இல்லையா? ஸோ அப்போ திஸ் இஸ் நாட் ட்ரூ ஆல்வேஸ். இந்த ரெஸ்ட்டுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? ரெஸ்ட்டுக்கு வரணும்னது அவசியம் கிடையாது. நாட் நெசசரிலி ட்ரூ. சம்டைம்ஸ் ரெஸ்ட்டுக்கு வரலாம், சம்டைம்ஸ் டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம். அதாவது நீங்கள் அது அப்செக்ஷனாக நிற்கிறீங்க, இப்போ நீங்கள் நின்றுட்டு இருக்கிறீங்க, உங்கள் மேலே யாராவது ரிமோட் கார் வந்து வேகமாக மோதுறாங்கன்னா அந்த ரிமோட் கார் என்ன ஆகும், வேறு டேரக்ஷனில் சேஞ்ச் பண்ணி போய் நின்றுடும் இல்லையா? ஸோ அப்போ டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணவும் செய்யலாம், நிற்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா? தென் சி, த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் அ சர்க்குலர் பாத். ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் அ சர்க்குலர் பாத். அதாவது இது வந்து இனிஷியல் டேரக்ஷனை பொறுத்தது. ஃபஸ்ட்டு சர்க்குலரில் மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது சர்க்குலரில் மூவ் ஆகலாம், இல்லைனா ஸ்ட்ரெயிட் லைனில் சேஞ்ச் ஆகலாம். இது வந்து இந்த பாத்தில் தான் மூவ் ஆகணுன்ற ஒரு கட்டாயமும் கிடையாது. இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் இனிஷியல் மூவ்மெண்ட். ஓகேவா? ஸோ அப்போ திஸ் ஆல்சோ நாட் ட்ரூ. ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் கூட மூவ் ஆகிட்டு இருந்திருக்கலாம், அது மேலே அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலாம், யாருக்கு தெரியும்? தட்ஸ் ஆல்சோ பாசிபிலிட்டி இல்லையா? தென் டி, ஆப்ஜெக்ட்ஸ் மொமெண்டம் சேஞ்சஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த அப்ளைட் ஃபோர்ஸ். எஸ், மொமெண்டம் சேஞ்ச் ஆகும் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கேன் இல்லையா? மொமெண்டம் சேஞ்சஸ் along the direction of the vector, along the force direction. ஓகேவா? ஸோ அப்போ என்னது, டி தான் கரெக்ட். ஓகேவா? அதாவது நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதோட மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிள்லாம் சொன்னால் ஒரு லாரி வந்து என்ன பண்ணுது, ஒரு டைரக்ஷனில் லோடை புல் பண்ண பார்க்குது அப்படின்னா அந்த டைரக்ஷனில் நீங்கள் மூவ் ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன இருக்குது, தேர் இஸ் அ சேஞ்ச் இன் மொமெண்டம். இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் எதனால் வந்திருக்குன்னா ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் பீன் அப்ளைடு இன் த டைரக்ஷன், force been applied in the direction to make the momentum change. ஓகேவா? அடுத்தது, if the applied force is quadruple, how much the acceleration of the object change assuming its mass remains constant? applied force வந்து 4 மடங்கு ஆயிருக்கு, how much the acceleration of the object change assuming its mass remain constant னா, அதாவது ஆக்சலரேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதான் கேட்குறாங்க இல்லையா? ஆக்சலரேஷன் ஃபார்முலா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்றது நமக்கு தெரியும். அப்போ ஏன்றது எஃப் பை எம். ஓகேவா? ஏன்றது என்னது, எஃப் பை எம். இப்போ ஆக்சலரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃபோர்ஸ் ஆயிடுது இல்லையா? ஆக்சலரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃபோர்ஸ். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் குவாட்ருபிள். ஃபோர்ஸ் வந்து 4 மடங்காக இருக்குன்னு இருக்காங்க. ஃபோர்ஸ் வந்து 4 மடங்காக இருக்குது அப்படின்னா, அதாவது ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகும், ஆக்சலரேஷன் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலுக்கு அதான மீனிங்கு. ஆக்சலரேஷன் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃபோர்ஸ்னா ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆக்சலரேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஆக்சலரேஷனும் ஒன்றாகும், டிக்ரீஸ் ஆகும். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் வந்து 4 மடங்காக இருக்குது. ஸோ அப்போ 4 மடங்காக இருக்குது, இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றப்போ ஆக்சலரேஷனும் ஒன்றாகும், அதே 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு செய்யும். ஸோ அப்போ ஆக்சலரேஷன் ஆல்சோ multiplied by the factor of 4 தானே கரெக்ட். ஸோ ஆக்சலரேஷன் increases by a factor of 4, increases by factor of 4 தான் வந்து கரெக்டான விடை. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி,
வாட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் obtained by multiplying the velocity of an object by the time it travels. அதாவது வெலாசிட்டியும் டைமையும் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, வெலாசிட்டியும் டைமும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி இன்ட்டு டைம் எதோட ஃபார்முலா? வெலாசிட்டி ஆஸ் டைரக்ஷன். ஸோ இப்போ மேலே ஒரு அரோ. வெலாசிட்டி இன்ட்டு டைம்ன்றது என்னது? இட் இஸ் நோன் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இட் இஸ் நோன் அஸ் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட். வெலாசிட்டி இன்டு டைம் வந்து எதோட ஃபார்முலா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டோடைய ஃபார்முலா இல்லையா? அதாவது இடப்பெயர்வு. ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்னது? ஆக்சலரேஷன் வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். தென் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்னது? எம் இன்ட்டு ஏ, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். மொமெண்டம் ஃபார்முலா எம் இன்ட்டு வி, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு தான் என்னது? வெலாசிட்டி இன்ட்டு டைம். அடுத்த கேள்வி. So the following statements about Newton's third law of motion is incorrect. Newton third law of motionல வந்து எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. Newton third law of motionல என்னது? ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் என்னது? ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் occurs in pairs அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். அண்ட் ஈக்குவல் இன் மேக்னிடியூட், ஆப்போசிட் இன் டைரக்ஷன், அக்கர் சைமல்டேனியஸ்லி. இதை ஞாபகம் வச்சுங்க. என்னது? ஆப்போசிட் அண்ட் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் அக்கர் சைமல்டேனியஸ்லி இன் பேர்ஸ் வித் சேம் மேக்னிடியூட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ இது எது ஆப்ஷன் தப்புன்றதை ரூல் அவுட் பண்ணிடலாம். இதை வச்சு the forces are equal in magnitude but opposite in direction. கரெக்ட். இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதில் எந்த தப்பும் இல்லை. எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. பி வாங்க. the action and reaction forces act on the same object. எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் வந்து ஆக்ட் ஆன் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட், அதனால பேரன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போது இது வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ன்றது தான் கரெக்ட். ஸோ அப்போ இதுதான் இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். Then C வாங்க. when one object exerts a force on another, the second object exerts an equal and opposite force. ஸோ இதில் பாருங்க தெளிவாக one object, second object. ஸோ அப்போ two different objects தானே? கரெக்ட். then exerts a force on another and it exerts opposite force. ஸோ அப்போ சேம் மேக்னிடியூட் தான், ஆப்போசிட்ன்றது தெளிவாக அது சொல்லுது. C is also correct. the forces act simultaneously on two different objects. ஸோ இதுவுமே கரெக்ட் தான். two different objects, அதாவது பேர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ B தான் வந்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, when the distance time graph of an object is a curved line, it indicates that distance time graph வந்து curved லைனாக இருக்கும்போது இது எது இண்டிகேட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் எடுப்போம். எப்படி இப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, டிஸ்டன்ஸ் டைம். ஓகேவா? டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் லைனாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளாட் லைனாக இருக்கும். இது வந்து எப்போனா ஸ்டேஷ்னரி பாடி இஸ் ஸ்டேஷ்னரி, அதாவது எங்கேயுமே நகரல அப்படின்றப்போ இது வந்து ஸ்டேஷ்னரி பாடின்னு சொல்லுவாங்க. தென் சம்டைம்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, இதே டிஸ்டன்ஸ் டைம் டி டி இப்படி இருக்கும். இது வந்து எதுக்குன்னா யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும்போது, when object is on uniform motion. then sometimes dt ஸ்லோப் கர்வாக இருக்கும். dt கர்வ் வந்து இப்படி இருக்கும் சம்டைம்ஸ், இல்லைனா கர்வ் வந்து இப்படி இருக்கும் சம்டைம்ஸ். இது ரெண்டுத்துக்கும் என்ன மீனிங் அப்படின்னா, நான் யூனிஃபார்ம் மோஷன். ரெண்டுமே வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன். இந்த நான் யூனிஃபார்ம் மோஷனில் ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஒன்று ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகுது. இது வந்து ஸ்பீட் இன்க்ரீசஸ். இது வந்து இந்த கர்வ் வந்து எதுக்குன்னா ஸ்பீட் இன்க்ரீசஸ். இந்த கர்வ் எதுக்கு அப்படின்னா ஸ்பீட் டிக்ரீசஸ். ஓகேவா? ஸோ அப்போ when the distance time graph of an object is a curved line, it indicates that curved lineலாம் எப்போ நடக்கும்? curved lineன்றது. ஸோ அப்போ இல்லை எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்றத பார்த்துருவோம். the object remains stationaryனா வந்து இந்த கிராஃப், அதாவது இங்கே வரைஞ்சிருக்கு இல்லையா, ஸ்டேஷனரி பாடிக்கு எப்படி இருக்குது? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, கர்வ் கிடையாது. ஸோ அப்போ ஏக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிராஃப். தென் ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட்னா வந்து யூனிஃபார்ம் மோஷன். ஸோ அப்போ இந்த கிராஃப் வரும் இல்லையா, பி. ஆப்ஜெக்ட் சி வரும். the object of the speed of the object is changing with time. speed of the object changing with time னா வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸ்பீடு சேஞ்ச் ஆகுதுன்னா நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ அப்போ இந்த கிராஃப் வரும், சி, இந்த கிராஃப். ஓகேவா? தென்
there is no acceleration in the motion. ஆக்சலரேஷனே இல்லைன்னா அது வந்து யூனிஃபார்ம் மோஷனில் தான் வரும். ஸோ அப்போ பி அண்ட் டி வந்து சேம் கிராஃப் தான். ஓகேவா? ஒன் செகண்ட். ஸோ அப்போ சிக்கு வந்து இந்த கிராஃப், பி அண்ட் டி இந்த கிராஃப், ஏக்கு இந்த கிராஃப். ஓகேவா? ஸோ அப்போ எதுக்கு வந்து கர்வ்டு லைன் இருக்கு? ஆப்ஷன் சிக்கு தான் வந்து என்னது கர்வ்டு லைன் இருக்கு. ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் சேஞ்சிங் வித் டைமுக்கு தான் வந்து கர்வ்டு லைன். ஓகேவா? அடுத்தது, and constant force acts on an object of mass 4 kg for a duration of 2 seconds, increasing its velocity from 2 meters per second to 8 meters per second. If the same force is applied for a duration of 4 seconds, then what would be the final velocity of the object? Final velocity என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ, மாஸ் வந்து 4 கேஜி, மாஸ் வந்து 4 கேஜி ஃபார் அப்ளைட் டியூரேஷன் ஆஃப் டைம் வந்து 2 செகண்ட்ஸ், இன்க்ரீசிங் இட்ஸ் வெலாசிட்டி ஃப்ரம் 2 meters per second to 8 meters per second. அதாவது இனிஷியல் வெலாசிட்டி வந்து 2 meters per second, ஃபைனல் வெலாசிட்டி வந்து 8 meters per second. ஓகேவா? யூ, இது வந்து வி. தென் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் ஃபார் டியூரேஷன் ஆஃப் 4 seconds. இஃப் த சேம் ஆப்ஜெக்ட்ல ஃபோர்ஸ் வந்து 4 secondsக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றப்போ வாட் இஸ் த ஃபைனல் வெலாசிட்டின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். ஏன் ஆக்சலரேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படின்னா வி கண்டுபிடிக்கணும். விக்கு ஒரு ஃபார்முலா என்னது, யூ ப்ளஸ் ஏடி. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஆக்சலரேஷன் தெரியணும். ஆக்சலரேஷன் வந்து என்னது, வி மைனஸ் யூ பை டி. ஸோ இதில் அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ ஏ ஈக்குவல்ஸ் டு வி வந்து 8, யூ வந்து 2. ஸோ அப்போ 8 மைனஸ் 2. இதில் அப்ளை பண்ணுற டைம் எவ்வளோ, 2 seconds. ஸோ அப்போ டிவைடட் பை 2. ஸோ 8 மைனஸ் 2 வந்து 6, 6 பை 2 வந்து 3. ஸோ அப்போ 3 meters per second square. இதான் வந்து என்னது ஆக்சலரேஷன். ஸோ அப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து இதில் அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ அப்போ ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். வி ஈக்குவல்ஸ் டு யூ வந்து இனிஷியல் வெலாசிட்டி வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் 2 meters per second இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ அப்போ 2 ப்ளஸ் ஏ வந்து ஆக்சலரேஷன் வந்து 3 இன்டூ டைம் வந்து இந்த வாட்டி 4 secondsக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் 4 seconds. ஸோ அப்போ 4. ஸோ அப்போ 2 ப்ளஸ் 3 இன்டூ 4. ஸோ அப்போ 2 ப்ளஸ் 3 4s are 12. 2 ப்ளஸ் 12 எவ்வளோ, 14. ஸோ அப்போ 14 meters per second. ஸோ அப்போ டி தான் என்னது 14 meters per second. தட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, particles velocity time graph is a straight line with a negative slope. What does this indicate about the particles motion? அதாவது நெகட்டிவ் ஸ்லோப் இருக்காங்க. வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு கொஸ்டின்ல, அதே மாதிரி வெலாசிட்டி டைம் கிராஃப். ஸோ வெலாசிட்டி டைம், இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப்ல வந்து நெகட்டிவ் ஸ்லோப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ சம்திங் லைக் திஸ். நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கிறது, நெகட்டிவ் ஸ்லோப்னா எப்படி இருக்கும், வெலாசிட்டி அதிகமாக இருந்து குறையும் டைம் ப்ராக்ரஸ் ஆகும்போது. ஸோ இப்போ தான் வந்து நெகட்டிவ் ஸ்லோப் வரும். இது வந்து என்னன்னு சொல்லும் அப்படி
சாரி, லாஸ்ட் கொஸ்டினில் வந்து ஆடியோ கட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பார்ட்டிகல்ஸ் வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் வித் அ நெகட்டிவ் ஸ்லோப். வாட் டஸ் திஸ் இண்டிகேட் அபவுட் பார்ட்டிகல்ஸ் மோஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நெகட்டிவ் ஸ்லோப்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரெண்டே விஷயம் தான். ஒன்று வந்து நெகட்டிவ் ஆக்சலரேஷன், கான்ஸ்டன்ட் நெகட்டிவ் ஆக்சலரேஷன். கான்ஸ்டன்ட்னா வந்து இன்க்ரீசிங் கிடையாது, டிக்ரீசிங் கிடையாது, கான்ஸ்டன்ட்டாக நடக்கிற ஒரு நெகட்டிவ் ஆக்சலரேஷன் ஈவெண்ட் இது. நெகட்டிவ் ஆக்சலரேஷன் என்ன ஆகும்? ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ அப்போ பார்ட்டிக்கல் வந்து ஸ்லோ டவுன் தான் கரெக்டு, ஸ்பீடப் கிடையாது. எப்படி இது ஸ்லோ டவுன்னா பாசிட்டிவ் வெலாசிட்டி பட் நெகட்டிவ் ஆக்சலரேஷன்றதுனால ஸ்லோ டவுன். ஸோ அப்போ ஸ்பீடிங் அப் கிடையாது. அதனால சி நம்ம எலிமினேட் பண்ணியிருப்போம். தென் பி ஏன் எலிமினேட் பண்ணோம்னா பார்ட்டிகல் இஸ் அட் ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. பார்ட்டிகல் ரெஸ்ட்னா தெர் இஸ் நோ வெலாசிட்டி. ஸோ அப்போ திஸ் இஸ் ஆல்சோ ராங். நோ வெலாசிட்டினா நோ ஆக்சலரேஷன். ஓகேவா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி தான் ஆக்சலரேஷன். ஸோ அப்போ வெலாசிட்டி ஜீரோன்னு சொல்லும்போது தேர் ஒன்ட் பி ஆக்சலரேஷன். பட் ஆனால் நெகட்டிவ் ஸ்லோப் இருந்தால் கான்ஸ்டன்ட் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இருக்கும். ஆக்சலரேஷன் இருக்கும் பட் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இருக்கும். ஓகேவா? தென் ஏன் தப்பு அப்படின்னா இன்க்ரீசிங் ஆக்சலரேஷன் போட்டிருக்காங்க. இன்க்ரீசிங் கிடையாது, கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் தான். நெகட்டிவ் ஆக்சலரேஷன் பட் ஆனால் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஆக்சலரேஷன். ரைட். அடுத்த கேள்வி, டியூரிங் யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன் என்ன நடக்கும் கேட்குறாங்க. யூனிஃபார்ம் மோஷன் ஸ்ட்ரெயிட் லைனில் நடக்கும்போது என்ன நடக்கும்? ஆப்ஷன் ஏ, த சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஓவர் எனி டைம் இன்டர்வல் இஸ் நான் ஜீரோ. சேஞ்ச் இன் வெலாசிட்டி நான் ஜீரோனா நான் என்னன்னு சொல்லியிருந்தேன்? நான் யூனிஃபார்ம் மோஷன் சொல்லியிருந்தேன் முன்னாடி ஒரு கொஸ்டின்ல, ஞாபகம் இருக்கா? நான் ஜீரோனா நான் யூனிஃபார்ம் மோஷன், ஜீரோனா தான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ அப்போ இது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் ஜீரோனா நான் யூனிஃபார்ம் மோஷன். பி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஓவர் எனி டைம் இன்டர்வல் இஸ் ஜீரோ. ஜீரோனா வந்து யூனிஃபார்ம் மோஷன். ஸோ இப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டியே இல்லை. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது டெல்டா வி வந்து v1 மைனஸ் v2 வந்து ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்றதுனால இது வந்து யூனிஃபார்ம் மோஷன் தான். ஸோ அப்போ பி இஸ் கரெக்ட். இது நான் ஜீரோ வந்துச்சுன்னா இது நான் யூனிஃபார்ம் மோஷன். வெலாசிட்டி சேஞ்சஸ் கண்டினியூஸ்லி வித் டைம். வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னா வெலாசிட்டி v1 மைனஸ் v2 நாட் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ. ஸோ அப்போ டெல் வி இங்கேயுமே நாட் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ. ஸோ அப்போ இதுவுமே நான் யூனிஃபார்ம் மோஷனில் தான் வரும். சியுமே. D, the velocity has different values at different instants at different points of the path. Different valuesனாலே என்னது? வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ del v நாட் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ தான் இதுக்குமே. ஓகேவா? ஸோ இதுவுமே நான் யூனிஃபார்ம் மோஷன் தான். ஸோ அப்போ ஏசிடி மூணுமே வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன் தான். ஓகே. அடுத்த கேள்வி, இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். சர்க்குலர் மோஷனில் வந்து எது கான்ஸ்டன்ட்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஸ்பீட் வந்து டெஃபினெட்லி இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸ்பீட் வந்து என்னது? இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன், வெலாசிட்டி மூணுமே வந்து என்னது? வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இது மூணுமே வந்து என்னது? வெக்டார்ஸ். ஸோ அப்போ ஸ்பீட் ஒன்லி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? அடுத்த கேள்வி, வாட் கேன் பி சேட் அபவுட் த ஷேப் ஆஃப் அ வெலாசிட்டி டைம் கிராஃப் ஃபார் அன் ஆப்ஜெக்ட் மூவிங் வித் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். அதாவது ஷேப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் என்னன்னு கேட்குறாங்க ஃபார் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்னா நான் எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி காமிச்சேன். ஒரு கர்வ்டு லைன் இருக்குன்னு சொல்லி காமிச்சிருந்தேன் இல்லையா? ஸோ அப்போது என்ன ஆன்சர் உங்களுக்கு? சி, கர்வ்டு லைன் தான் ஆன்சர். இது வந்து நான் இங்கேயே காமிச்சிருந்தேன். வெலாசிட்டி டைம் கிராஃபில் 4 டைப் ஆஃப் காமிச்சிருந்தேன். நான் யூனிஃபார்ம் மோஷனில் வந்து எப்படி இருக்குது? ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகலாம், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகலாம். அதுக்கு வந்து என்னது ஆன்சர்? கர்வ்டு லைன். ஓகேவா? அடுத்த கேள்வி, if velocity time graph of an object is curved, it indicates. கர்வ்டு ஆன்சர்னா என்னது? நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் தான் இல்லையா? இங்கே இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. கர்வ்டாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதே இது கர்வ்டாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்ற அடுத்த கேள்வியில் கேட்குறாங்க. கர்வ்டாக இருந்துச்சுன்னா நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஸோ அப்போ எது ஆன்சர்? நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஓகேவா? திரும்ப அதே ஆப்போசிட்டாக கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, an object is thrown vertically upwards with a velocity u under the influence of gravity, the acceleration. ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் மேலே தூக்கி போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பந்தை வந்து நீங்கள் மேலே தூக்கி போடுறீங்க அப்படின்றப்போ அதோடைய கிராவிட்டி அதை எப்படி அஃபெக்ட் பண்ணும், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன் விஷயம். ஃபஸ்ட்டு ஒரு பால் எடுத்துக்கும். இந்த பாலை நீங்கள் தூக்கி போடுறீங்க அப்படின்னா அதோடைய ப்ரொஜெக்டைல் எப்படி இருக்கும், பாத் எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே போகும். தென் ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணும், திரும்ப கீழே வர ஆரம்பிச்சிடும், திரும்ப நீங்கள் போட்ட இடத்துக்கே வந்துடும் இல்லையா? இப்படி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் அப்போ என்ன நடக்கும்? இட் கோஸ் அப். ஃபர்ஸ்ட் அந்த பால் வந்து என்ன ஆகும்? இட் கோஸ் அப். ஸோ இப்போ பால் வந்து மேலே போகும்போது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினா என்னது?
ஜி ஜி வந்து எவ்வளோ குறையும், ஸ்பீடு வந்து டிக்ரீசஸ், ஸ்பீட் ஆஃப் த பால் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னா ஜி வந்து அது மேலே ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். கிராவிட்டி வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கும், டுவர்ட்ஸ் கிரவுண்டு, இதை புல் பண்ணும். இந்த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டில் மேலே வந்து கிராவிட்டி வந்து ஆக்ட் ஆகும். ஸோ கிராவிட்டி வந்து புல்ஸ் டவுன்வர்ட்ஸ். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து மேலே தள்ளும். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஜி வந்து ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஜி ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகிறதுனால ஸ்பீட் வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும்னா பை 9.8 meters per second எவ்ரி செகண்ட். எவ்ரி செகண்ட் நீங்கள் வந்து ஒரு 40 மீட்டர்ஸ் பர் செகண்டில் போடுறீங்க அப்படின்னா ஒரு செகண்டுக்கும் 9.8 குறைஞ்சிட்டே வரும். ஓகேவா, இதுதான் வந்து நடக்கும் பாலை நீங்கள் மேலே தூக்கி போடும்போது. தென் பால் வந்து ஒரு டாப்பான பாயிண்ட்டுக்கு ரீச் பண்ணிடுது. பால் வந்து என்ன பண்ணுது, ஒரு டாப் பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுது. இந்த டாப் பாயிண்ட் ரீச் பண்ணோடனே என்ன ஆகிடும்னா ஸ்பீடு வந்து என்ன ஆகும், அட் த டாப் டக்குன்னு ஒரு செகண்ட்ல வந்து ஜீரோ ஆகிடும். ஒரு செகண்ட் கூட கிடையாது, ஒரு ஒரு மொமெண்ட்ல வந்து என்ன ஆகும், ஜீரோ ஆகிடும். ஸ்பீட் பிகம்ஸ் ஜீரோ இல்லையா. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா ஹையஸ்ட் இருக்கும். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிலாம் எப்படி மாறுதுன்றது நான் போன வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஹைட்டை பேஸ் பண்ணுது. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணுதுன்றதுனால பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி த ஹையஸ்ட் இங்கே. தென் கீழே வரும்போது இட் கம்ஸ் டவுன். ஒரு மேலே போயிட்டு திரும்ப கீழே தானே வரணும். ஸோ அப்போ இட் கம்ஸ் டவுன். ஸோ அப்போ என்ன ஆகும், ஸ்பீடு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். மேலே போகும்போது ஸ்பீட் டிக்ரீஸ் ஆச்சு, கீழே வரும்போது வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். காரணம் சேம் டைரக்ஷனில் ரெண்டுமே ஆக்ட் ஆகுது. சேம் டைரக்ஷன்னா மேலேருந்து கீழே வர்றதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டிங் இன்டு கைனடிக் எனர்ஜி ஒன்று. இன்னொன்று வந்து ஜி இஸ் ஆல்சோ ஆக்டிங் ஆன் த சேம் டைரக்ஷன். ஸோ அப்போ பி வந்து ஹையஸ்டாக இருந்து that also converts into KE, then G also acts on the same direction. ஸோ அப்போ என்ன நடக்குது, ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். காரணம் ரெண்டுமே இது சேம் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதுன்றதுனால. ஸோ அப்போ பாசிட்டிவ் ரெண்டுமே ஒரே வேலையை பண்ணுறதுன்றதால வேகமாக வரும். தென் ஜி வந்து ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டவுன்வர்ட். ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டவுன்வர்டுன்றதான் நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அப்போ ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி த ஆக்சலரேஷன் என்ன நடக்கும், பிகம் ஜீரோ அட் ஹையஸ்ட் பாயிண்ட். இது கரெக்ட் தான். ஏன்னா வந்து ஆக்சலரேஷன் வந்து பிகம் ஜீரோ அட் ஹையஸ்ட் பாயிண்ட்னா கிராவிட்டி வந்து ஆக்சலரேஷன் வந்து என்ன ஆகும்னா நாட் பிகம் ஜீரோ. இது வந்து பிகம் ஜீரோன்றது தப்பு. ஏன் நாட் பிகம் ஜீரோனா கிராவிட்டி டியூ டு ஆக்சலரேஷன் ஜி வந்து நாட் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ இல்லையா. இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல கூட ஜி வில் கண்டினியூட்லி ஆக்ட். அந்த இடத்துல வந்து என்ன ஆயிடும்னா ஜி வில் பி ஈக்குவலன்ட் டு என்னது மேலே போடுற ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ். அதனால தான் ஸ்பீடு வந்து ஜீரோ ஆயிடுது, ரெண்டுமே ஈக்குவலைஸ் ஆயிடுது அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துலையுமே வந்து ஜி வில் ஆக்ட். ஸோ அப்போ ஜி வந்து நாட் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ. ஸோ அப்போ இது வந்து டசன்ட் பிகம் ஜீரோ அட் ஹையஸ்ட் பாயிண்ட். எது ஆக்சிலரேஷன் நான் சொல்றது, ஸ்பீடு இல்லை ஆக்சிலரேஷன். ஓகேவா, ஸ்பீடு வந்து ஜீரோ ஆகிடும். பட் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு, அது வந்து ஜீரோ ஆகாது. ஜி வந்து ஆல்வேஸ் 9.8. தென் பி வாங்க, ஆக்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். ஜி வந்து ஆல்வேஸ் ஆக்ஸ் டவுன்வர்ட்ஸ் தான். ஓகேவா, ஆனால் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் வந்து நீங்கள் தூக்கி போடும்போது மேலே போகும். ஸோ அப்போது ஜி வந்து அந்த நீங்கள் மேலே தூக்கி போடுன்றதுக்காக மேலே ஆக்ட் ஆகுமா, நோ, ஜி ஆல்வேஸ் ஆக்ஸ் டவுன்வர்ட்ஸ் தான். ஸோ அப்போ ஆக்ஸ் இந்த டைரக்ஷன் ஆஃப் மோஷன்ன்றது தப்பு. ஜி ஆல்வேஸ் ஆக்ஸ் டவுன்வர்ட்ஸ் தான். தென் ஆக்ஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். எஸ், இந்த இடத்துல வந்து நீங்கள் மேலே தூக்கி போடுறீங்கன்னா கீழே இது நடக்குது. ஸோ அப்போது இட் ஆக்ஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். டி ஏன் தப்பு, இன்க்ரீசஸ் த அப்வர்ட் வெலாசிட்டி. நோ, ஜி ஆல்வேஸ் ஆக்ஸ் ஆப்போசிட். ஏன்னா நீங்கள் மேலே தூக்கி போடுறீங்க அப்படின்னா அப்படின்னா ஆகும், ஜி வந்து டிக்ரீசஸ் த அப்வர்ட் வெலாசிட்டி. தென் அது என்ன பண்ணுது, டிக்ரீசஸ். எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்றது கூட நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸ்பீட் டிக்ரீசஸ் பை 9.8 எவ்ரி செகண்ட்ன்றது 9.8 மீட்டர்ஸ் பர் செகண்ட். ஸோ அப்போ டிக்ரீஸ் தான் பண்ணும். இது வந்து ஆப்போசிட் ஆக்ட் ஆகி அதோடைய ஃபோர்ஸை வந்து என்ன பண்ணும், அதோடைய ஆக்சிலரேஷனை குறைக்க தான் செய்யும். ஓகேவா, உங்களோட நீ அப்ளை பண்ண ஃபோர்ஸை வந்து குறைக்க தான் செய்யும். தென் ஒர்க் டன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் விச் ஆர் த ஃபாலோயிங். ஒர்க் டன் வந்து எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒர்க் டனோட ஃபார்முலா என்னது அதையுமே பார்த்துட்டு வந்துடும். ஒர்க் டன் ஃபார்முலா வந்து force into displacement along with cos theta என்ற ஒரு காம்பனன்ட். ஓகேவா,
இந்த ஃபோர்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடுவில் என்ன ஆங்கிள் இருக்கோ அதுதான் இந்த தீட்டா. ஸோ அப்போ எஃப் இன்ட்டு டி இன்ட்டு காஸ் தீட்டா தான் என்னது ஒர்க் டன். ஓகேவா, இதில் இது ரெண்டுமே வந்து டைரக்ஷன் பேஸ்டு, ரைட். ஸோ அப்போ ஒர்க் டன் வந்து என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்லி கிடையாது, மேக்னிடியூட் ஒன்லியும் கிடையாது. ஏன்னா ரெண்டுமே சேர்ந்தது. மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் எஃப் டி ரெண்டுமே சேர்ந்தது தான் ஃபோர்ஸ் ஒர்க் டன். மாஸ் வந்து இங்கே சம்மந்தமே கிடையாது. இங்கே வந்து மாஸ் இந்த இரலவெண்ட். போத் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆங்கிள் பிட்வீன் தெம். ஸோ திஸ் இஸ் கரெக்ட். ஸோ அப்போ ஒர்க் டன் வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு காஸ் தீட்டா. இந்த தீட்டான்றது எஃப்க்கும் டிக்கும் ஃபோர்ஸ் அப்ளைட் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது இல்லையா, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இந்த ஃபோர்ஸ் அப்ளைடுக்கும் உள்ள ஆங்கிள் தான் அந்த தீட்டா. ஓகேவா, ரைட். Which of the following statement is are true regarding the work done by a constant force acting on a body? எது கரெக்ட்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஒர்க் டன் பை அ ஃபோர்ஸ் கேன் நெவர் பி ஜீரோ. ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் கேன் நெவர் பி ஜீரோன்றது இது இஸ் ஃபால்ஸ். ஒர்க் டன் வந்து கேன் பிகம் ஜீரோ எப்போ அப்படின்னா இஃப் தீட்டா பிகம்ஸ் ஜீரோ. ஒர்க் டன் ஃபார்முலா என்னது நம்ம போன கேள்வியில் பார்த்தோம், எஃப் இன்ட்டு டி இன்ட்டு காஸ் தீட்டா. இதில் தீட்டா வந்து ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா சாரி இஃப் தீட்டா வந்து 90 டிகிரி ஆயிடுச்சு, சாரி தீட்டா வந்து 90 டிகிரி ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஒர்க் டன் ஆகிடும், ஜீரோ ஆகிடும் இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரூ கிடையாது, எப்பவுமே ட்ரூ கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. தென் ஒர்க் டன் கேன் பிகம் ஜீரோ வென் தீட்டா பிகம்ஸ் 90. ஓகேவா, தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இஃப் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பாடி இஸ் சேம். டைரக்ஷன் வந்து சேமாக இருக்குன்னா அது ஒர்க் டன் வில் பிகம் பாசிட்டிவ் அப்படின்றாங்க. டைரக்ஷன் சேமாக இருக்குன்னா தீட்டா என்ன ஆகும், தீட்டா வந்து பிகம்ஸ் ஜீரோ. ஒரே டைரக்ஷனில் இருக்குன்னா தீட்டா 90னா வந்து பர்பண்டிகுலர் டைரக்ஷன், தீட்டா ஜீரோ அப்படின்னா சேம் டைரக்ஷன். ஓகேவா, தீட்டா ஜீரோ ஆகுதுன்னா ஒர்க் டன் ஈக்குவல்ஸ் டு எஃப்டி. கரெக்டாக, ஏன்னா காஸ் ஜீரோ வந்து 1, அதாவது தீட்டா ஜீரோனா காஸ் ஜீரோ வந்து 1. ஸோ அப்போ ஒர்க் டன் வில் பிகம் எஃப்டி. எஃப்டின்றது வந்து ஒரு நான் நெகட்டிவ் குவான்டிட்டி, அதாவது கிரேட்டர் தென் ஜீரோ, பாசிட்டிவ். ஸோ அப்போ ஒர்க் டன் இஸ் பாசிட்டிவா? எஸ், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வரும், எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஒர்க் டன் இஸ் ஜூல். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஒர்க் டன் வந்து ஜூல் தான் கரெக்ட். எஸ்ஐ யூனிட் வந்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஒர்க் டன் வந்து ஜூல், அதாவது நியூட்டன் மீட்டர். ஓகேவா, ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ அப்போ 2 and 3 போத் ஆர் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராங், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நாட் ஆல்வேஸ் ஜீரோ, சாரி கேன் நெவர் பி ஜீரோன்றது ட்ரூ. இட் கேன் பிகம் ஜீரோ எப்போ அப்படின்னா ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோடைய டைரக்ஷன் வந்து பர்பண்டிகுலராக இருக்கும்போது நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து பர்பண்டிகுலராக அதுக்கு 90 டிகிரியில் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்றப்போ ஒர்க் டன் வில் பிகம் ஜீரோ. நெக்ஸ்ட், மொமெண்டம் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. தட் மீன்ஸ் மொமெண்டம் ஹேஸ் போத். வெக்டார் குவான்டிட்டினாலே என்னது, வெக்டார் குவான்டிட்டினாலே டெஃபினிஷன் அது இட் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இல்லையா. வெக்டார் குவான்டிட்டினாலே என்னது, போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ அப்போ சி தான் என்னது கரெக்ட். ஓகேவா, அந்த மொமெண்டமோட ஃபார்முலா என்னது, பி ஈக்குவல்ஸ் டு எம்வி. அதில் வந்து டைரக்ஷன் குவான்டிட்டி வந்து வெலாசிட்டி தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது, மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகிற டைரக்ஷன். ஓகேவா, தென் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் இன்கரெக்ட் அபவுட் யூனிஃபார்ம் மோஷன். எது கரெக்டுன்னு இன்கரெக்டுன்னு கேட்குறாங்க அபவுட் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன்னா என்னது, அகைன் நான் ரிவைஸ் பண்ணுறேன், நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது. யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா என்னது, யூனிஃபார்ம் மோஷன் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. கரெக்டா, யூனிஃபார்ம் மோஷன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, நான் யூனிஃபார்ம் மோஷன் தான் நான் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. யூனிஃபார்ம் மோஷனுக்கு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி தான். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா என்னாகும், கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா என்னது, கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. கான்ஸ்டன்ட் ஸ்பீடுனா என்னாகும், ஜீரோ ஆக்சலரேஷன். ஜீரோ ஆக்சலரேஷன். ஓகேவா, ரைட். ஸோ அப்போ இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். இன்கரெக்ட் எதுன்னு பார்ப்போம். பாடி கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். எஸ், இது வந்து யூனிஃபார்ம் மோஷன் தான். வெலாசிட்டி ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. நான் இங்கே என்ன போட்டிருக்கேன், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ அப்போ வெலாசிட்டி ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு கரெக்ட் தான். ஸ்பீட் வேரிஸ் கண்டினியூஸ்லி வித் டைம். ஸ்பீடு வந்து வேரி கிடையாது, ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா, ஸோ அப்போ ஸ்பீட் டசன்ட் வேரி.
ஸோ அப்போ இதுதான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் நினைக்கிறேன். டியும் செக் பண்ணுறோம். ஆக்சிலரேஷன் இஸ் 0. எஸ், ஆக்சிலரேஷன் இஸ் 0. கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இருக்கும்போது ஆக்சிலரேஷன் இஸ் 0. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கேள்வி. இஃப் த ஆக்சிலரேஷன் ஆஃப் அ பாடி இஸ் halved அண்ட் மாஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், த ஃபோர்ஸ் வில். அதாவது ஆக்சிலரேஷன் வந்து பாதி ஆகுது, மாஸ் வந்து சேமாக இருக்கு. ஆக்சிலரேஷன் ஃபோர்ஸ் வந்து என்ன கேட்குறாங்க. ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் டு எம்ஏன்றது ஃபார்முலா இல்லையா, மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். இப்போ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் ஆகுது, பாதி ஆகுது. அப்பனா ஃபோர்ஸ் ஒன்று ஆகும், பாதி ஆகும் இல்லையா. ஆல்சோ பிகம்ஸ் half. ஆல்சோ half. ஏன்னா ஆக்சிலரேஷன் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இது எப்படி அஃபெக்ட் பண்ணுதோ அதே மாதிரி தான் அதுவுமே அஃபெக்ட் ஆகும். ஸோ ஆக்சிலரேஷன் பாதி ஆகுது அப்படின்றப்போ ஃபோர்ஸும் பாதி ஆகும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து சி தான் உங்களுக்கு சரியான விடை. ஓகேவா? ரைட். அடுத்த ஒரு கேள்வி, ஒரு நியூமரிக்கல். இஃப் அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் எஃப் ஆஃப் 20 நியூட்டன்ஸ் மூவ்ஸ் அன் ஆப்ஜெக்ட் த்ரூ அ டிஸ்பிளேஸ்மெண்ட் டி ஆஃப் 5 மீட்டர்ஸ் இன் த சேம் டைரக்ஷன், தென் வாட் வில் பி த ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் இங்கே. ஒர்க் டன் ஈக்குவல்ஸ் டு எஃப் டி காஸ் தீட்டாவா. இதில் ஃபோர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, 20 நியூட்டன்ஸ்னு சொல்கிறாங்க. தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 5 மீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. தென் இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா சேம் டைரக்ஷனில் இருக்குன்றாங்க. ஸோ அப்போ சேம் டைரக்ஷனானது காஸ் 0 டிகிரி தானே, காஸ் 0 டிகிரி. ஸோ அப்போ அதை போட்டுருவோம். ஃபோர்ஸ் வந்து 20 நியூட்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 5 மீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ 20 × 5 × cos 0. cos 0 இஸ் 1. ஸோ அப்போ 20 × 5 என்னது 100. ஸோ அப்போ 100 ஜூல்ஸ் ஆர் நியூட்டன் மீட்டர்ஸ். 100 ஜூல்ஸ் ஏஎஸ்எஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ரைட். அடுத்தது இன்னொரு நியூமரிக்கல். A constant force acts on an object of mass 4 kg for a duration of 2 seconds. It increases the object's velocity from 2 meters per second to 8 meters per second. What is the magnitude of the applied force? Force என்னன்னு கேட்குறாங்க. ஃபோர்ஸ் ஃபார்முலா என்னது, மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். பட் நமக்கு மாஸ் வந்து தெரியும் 4 kgன்றது, ஆக்சிலரேஷன் தெரியாது. ஸோ அப்போ வி நீட் டு ஃபைண்ட் ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் ஃபார்முலா என்னது, v minus u by t. ஓகேவா? வின்றது ஃபைனல் வெலாசிட்டி, யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, டீன்றது டைம். ஸோ அப்போ வி வந்து 8 meters per second. ஏன்னா 2 வந்து இனிஷியல் வெலாசிட்டி, 8 ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ அப்போ 8 - 2 டிவைடட் பை டைம் டேக்கன் வந்து 2 seconds. ஸோ அப்போ டிவைடட் பை 2. 8 - 2 வந்து 6. 6/2 வந்து 3. ஸோ அப்போ 3 meters per second தான் ஆக்சலரேஷன். ஸோ அப்போ ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். மாஸ் வந்து 4 kg, ஆக்சலரேஷன் வந்து 3 meters per second. ஸோ அப்போ ஃபோர்ஸ் வந்து அப்ளைடு வந்து 4 3 12 நியூட்டன்ஸ். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பி 12 நியூட்டன்ஸ். ஓகேவா? Then last question. To demonstrate the relationship between inertia and mass, a student compares the difficulty of kicking a football versus kicking a stone of equal size. What fundamental principle justifies the greater difficulty and potential injury associated with kicking the stone? அதாவது ஒரு பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறான்னா, இனர்ஷியாவுக்கும் மாஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு, அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, இனர்ஷியாவுக்கும் மாஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான், ஒரு ஃபுட்பாலையும் அந்த ஃபுட்பால் சைஸில் இருக்க ஒரு கல்லையும் வச்சு அதை வந்து உதைக்க போகிறான். ஓகேவா? இப்படி உதைக்கிறதுனால என்ன ஆகும், உதச்சிங்கன்னா ஃபுட்பால் மூவ் ஆகும். ஓகேவா? பட் ஆனால் கல்லை நீங்கள் அதே ஃபோர்ஸில் நீங்கள் உதச்சிங்கன்னா என்ன ஆகும், உங்கள் கால் தான் வந்து உடையும். ஸோ அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்றது தான் கேட்குறாங்க. இப்போது இனர்ஷியாவுக்கும் மாஸ்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இனர்ஷியா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். இனர்ஷியா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். ஓகேவா? இப்போது ஸ்டோனுடைய மாஸ் எவ்வளோ இருக்கும் கம்பேர் டு ஃபுட்பாலோடைய மாஸ். ஸ்டோனுடைய மாஸ் இந்த பக்கம் ஃபுட்பாலோடைய மாஸ் எப்படி இருக்கும், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டோனுடைய மாஸ் இஸ் மச் கிரேட்டர் இல்லையா கம்பேர் டு ஃபுட்பால் மாஸ். அப்போது ஸ்டோன் மேலே ஆக்ட் ஆகிற இனர்ஷியாவும் என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது ஒரு ஸ்டோன் வந்து ரெஸ்ட்லேயே இருக்க விரும்புதுன்னா அதை அப்படியே விட்டுறது தான் நல்லது. அது நீங்கள் போய் வச்சிங்கன்னா உங்கள் கால் தான் போகும். அதுக்கு வந்து அந்த ஸ்டோனை, அதே மாஸில் இருக்க ஸ்டோனை வந்து நீங்கள் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு வந்து யூ நீட் மச் கிரேட்டர் ஃபோர்ஸ். ஓகேவா? யூ நீட் மச் கிரேட்டர் ஃபோர்ஸ். ஸோ பிகாஸ் அதோடைய மாஸ் இனர்ஷியாவை டிபெண்ட் பண்ணியிருக்கின்றதுனால இனர்ஷியா வந்து அதிகமாக இருக்கும், மாஸ் அதிகமாக இருக்குன்றதுனால. அந்த சைஸில் இருக்கிறதுனால சேம் மாஸ் கிடையாது, அந்த சைஸில் இருந்துச்சு அப்படின்னா அதிக மாஸில் இருக்கும். ஏன்னா அதோடைய டென்சிட்டி ஜாஸ்தி. நேச்சுரலாகவே ஸ்டோனோட டென்சிட்டி எவ்வளோ இருக்கும், திக்காக இருக்கும் இல்லையா கம்பேர்ட் டு ஃபுட்பாலோட டென்சிட்டி கம்மி.
அதோடைய தடிமன் கம்மி இல்லையா? ஸோ அப்போது ஸ்டோனுடைய மாஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டென்சிட்டி. ஸோ அப்போ மாஸ் அதிகமாக இருக்குன்றதுனால இனர்ஷியாவும் எப்படி இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், த ஸ்டோன் இஸ் சப்ஜெக்ட் டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் வைல் த ஃபுட்பால் இஸ் கவர்ன்டு பை செகண்ட் லா. இன்னும் ரெண்டுமே ஆப்ஜெக்ட் தான், ரெண்டுமே வந்து இனர்ஷியா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் தான். ஸோ அப்போ ரெண்டுமே கேன் கவர்ன் பை த சேம் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் தான். பி, the stone possesses greater mass which results in greater inertia, meaning it offers larger resistance to changing its state of rest. Yes, ஏன்னா வந்து கிரேட்டர் மாஸ் இருக்குது ஸ்டோனுக்கு. கரெக்ட். ஏன்னா கிரேட்டர் டென்சிட்டி இருக்கிறதுனால. டென்சிட்டி வந்து மாஸ் பை வால்யூம் இல்லையா? ஸோ அப்போது மாஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டென்சிட்டி. ஸோ மாஸ் அதிகமாக இருக்குன்னா டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இட்ஸ் ரிசல்ட்ஸ் இன் கிரேட்டர் இனர்ஷியா. இனர்ஷியா ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா மாஸ் அதிகமாக இருக்குன்றதுனால. ஏன்னா அது வந்து அதை நவுத்துறதுக்கு நம்ம போடுற ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றது தான் இவங்க பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ அப்போ திஸ் இஸ் கரெக்ட். தென் சி ஏன் தப்பு? ஸ்டோன் ஹேஸ் லோவர் சர்ஃபேஸ் ஃப்ரிக்ஷன் காசிங் ஆல் த ஃபோர்ஸ் டு பி டிரான்ஸ்மிட்டட். லோவர் சர்ஃபேஸ் ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டோன் வந்து மூவ் ஆயிரும்ன்றாங்க. பட் இங்கே வந்து ஃப்ரிக்ஷன்றதுலாம் வந்து இங்கே டசன்ட் மேட்டர். இங்கே வந்து மாஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மாஸ் அண்ட் இனர்ஷியாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் நம்ம கேட்குறாங்க. ஃப்ரிக்ஷன் வந்து இட்ஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அது இங்கே டசன்ட் மேட்டர். When force applied to the stone is insufficient to overcome the centripetal force holding its atom together. Centripetal force கிடையாது. ஓகேவா? இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் தான் வந்து இட் ஹோல்ட்ஸ் த ஆட்டம்ஸ் டுகெதர். ஓகேவா? ரைட். ஸோ அப்போது இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த லெவல் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத. இதோட நோட்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன், அதையுமே நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நோட்ஸ்லாம் நான் சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன்னு சொல்லி முன்னாடியே ஒரு வீடியோட சொல்லியிருந்தேன். ஸோ அப்போது அதுமாரி நீங்கள் நோட்ஸை நீங்கள் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுங்க. என்ன தான் நீங்கள் வீடியோஸ் பார்த்துருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நான் சில பாயிண்ட்ஸ், இதில் சொல்லாத பாயிண்ட்ஸ் கூட சம்டைம்ஸ் அதில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ யூஸ் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். அப்கமிங் ஆர்ஆர்பி டெஸ்ட்டை நீங்கள் வந்து பயம் இல்லாமல் அப்பியர் ஆகணும் அப்படின்னா கான்செப்சுவலாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அதில் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி அது கான்செப்சுவலாக நீங்கள் அணுகிறது, எப்படி ஆப்ஷன்ஸை நீங்கள் எலிமினேட் பண்ணலாம் அப்படின்றத நான் இங்கே சொல்லியிருப்பேன். ஸோ அப்போது ஃபியர்லெஸ்ஸாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட்ல வந்து என்ன பண்ணுறீங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். படித்ததை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. பேசிக்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அது பண்ணாலே வந்து உங்களுக்கு ஒரு விக்ட்ரி தான். ஓகேவா? ஸோ நீங்கள் படிக்கல அப்படின்றதுலாம் சில பேர் நான் கமெண்ட் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை, எக்ஸாமை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வந்து என்ன பண்ணால் போதும், அந்த பேசிக்ஸ் அண்டு நீங்கள் படித்தது ஆல்ரெடி படிச்சிருப்பீங்களே சில கண்டென்ட், அதை வந்து ஃபார்முலாஸ், இந்த ஷீட்டு இல்லை ஜிஏல கண்டென்ட் படிச்சிருப்பீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் வச்சுருப்பீங்களே, அதை மட்டும் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட்ல அதை தான் பண்ணணும். ஓகேவா? பேனிக் ஆக வேண்டியதில்லை. ஓகேவா? நல்லா பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். See you in the next one.